மரணத்துக்கு அதிகாரன பிசாசுடைய நாமத்தை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குமா? அங்கே ஒரு நிலை கூட கிடையாது, 4 நிலையும் மரணம். மரணத்துக்கு மேலே மரணத்தை குத்தி வெறும் டப்பாங்குத்து டான்ஸ் ஆட வச்சு, பாட்டு படிக்க வச்சு, கைதட்ட வச்சு, உயக்கூற வச்சு, விசில் அடிக்க வச்சு, கொஞ்சம் விசில் அடிக்க வச்சு, இந்த பைபிளை தூக்கிட்டு கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட ஆடி குதிச்சு, அப்பா பரலோகமே இறங்கிச்சுன்னு ஒரு நிலையை உண்டாக்கி, எல்லாம் மோசடி, ஒரு நிலையை உண்டாக்கி அவங்களுக்கும் இப்போ பரலோகத்துக்கும் தேவனுக்கும் இப்போ பேசினார் அப்புறம் பேசினார், இப்போ பேசினார் அப்புறம் பேசினார், அப்படி ஓடியாந்து இப்படி ஓடியாந்து பேசினார்ன்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஒரு சொல்லுவார் அடிக்கடி, ஏசு சைக்கிளில் மிதிச்சுட்டு, மகளே வா உட்கார அந்த அம்மா உட்காந்துருச்சா வேகமாக மிதிச்சுட்டு போகிறாங்களாம். இந்த மாதிரியான கட்டுக்கதைகள், இந்த மாதிரியான சொப்பனங்கள் யார் தருவா? விசுவாசத்தை. இப்போ யார் என்ன பண்ணுறாங்க? யார் ஆராதிக்கிறாங்க? சிலுவையில் அடிக்கப்படாத இயேசுன்ற நாமத்துக்கு இவங்க முடிச்சு விட்றாங்க. அந்த நாமத்தில் வரலாறு காணாத பொய்யும் புரட்டும். அப்பா பாடல்களை பார்த்தீங்கன்னா, பாட்டை எழுதிருக்க பாட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் நல்லா பாட்டு எழுதுறீங்களே, இந்த இயேசுவை பற்றி பாட்டு எழுதுனேன், வரலையப்பா நானும் யோசனை பண்ண வரமாட்டேங்குது, கை வரல எழுதிருக்கு அப்படின்னு. என்ன அப்படி சொல்கிறீங்க? அவங்க அப்பா அது இது எழுதியிருக்கான்னு சொல்லி எனக்கு வருது, ஆனால் வேற ஒரு பாட்டு என்னென்னு எனக்கு புரியலை. இன்றைக்கு என் தீர்க்கதரிசி எப்படி பேசுகிறாருன்னு சொன்னால், என்னுடைய சிந்தையில் பேசுகிறார் கர்த்தர். எப்படி பேசுகிறார் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய சிந்தையில் பேசுகிறார், சிந்தைக்குள்ளே பேசுவார் கர்த்தர். தெய்வத்தை படித்ததுக்கு என்ன விளக்கம் சொன்னால் சொல்லுவார், சிந்தையில் தான் பேசுகிறார். நீ தேவனுடைய குமாரனே கிறிஸ்துவா, அவன் நீ ஒரு அன்றாவன வாயிலே நான் பட்டார்னு நினச்சான். அவர் பொய்யா சொன்னார்? அவர் உண்மை தானே சொன்னார்? ஏன் அடிக்கிறான் இவன்? அவரை புரிந்து கொள்ள முடியாமல் அடித்தான். அதே மாதிரி பொறாமையில எரிச்சலும் இன்றைக்கி நம்ம இந்த சத்தியத்தை சொல்லும்போது இவன் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத நம்ம மேலே எரிச்சல் அடைவான். ரொம்ப அற்பமாக நினைப்பான் நம்ம ஊழியத்தை நம்மளையே. அப்போ எப்படி இப்போ அவனுக்கு பரலோகத்துக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லையே. அப்படி நினைக்கும்போது பாட்டை படிப்பான், ரொம்ப கேவலமாக கீழ்த்தமாக நினைப்பான் நம்மளை பார்த்து. அவன் என்னமோ பரலோகவாசி மாதிரி, நம்மளை பாதாளவாசி மாதிரி நினச்சிக்கிட்டு அற்பமாக பார்ப்பானோ. அதனால இங்கே வந்தால் தானே அது கிடைக்கும். ஏன்னா இந்த தூதனே நிராகரிச்சானா அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? நிறைய பேருக்கு நம்ம செய்தி அனுப்பிச்சோம், அதோடு மூடிட்டான். என்ன, நாங்கள் எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, நீ யார் எங்களுக்கு சொல்கிறதுக்கு? எங்களுக்கு தெரியாத சத்தியமா? ஒரு மெசஞ்சர் மூலமா கர்த்தர் ஒரு செய்தியை கொடுக்குறாருன்னா அதை கேட்கணும். நான் மெசஞ்சரா இல்லையான்றதை செக்கப் பண்ணணும். ஒரு குருத்தொலையில் சிலுவையை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அல்லையா, குருத்தொலையை பிடிச்சிட்டு அப்படியே போங்க, நடந்து போங்க. இதில் பெரும்போதே நடக்கிறது ஆர்சி மக்கள், எமோஷனல் பெந்தகோஸ், சிஎஸ்சி, இந்த மாதிரி குரூப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வேஷம் போடுறதுக்கு தான் லாயக்கு. பரலோகத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? போச்சு. இவங்களுக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் சம்பந்தப்படுத்தி தங்களை ஐக்கியப்படுத்துறாங்க. யாரோட? தள்ளப்பட்ட ஆவியோட, இயேசுன்ற நாமத்தோட ஐக்கியப்படுத்துறாங்க. பிசாசுகளுக்கு தலைவனே அவர் தான். அவனே ஒரு அசுத்தன். இயேசுன்ற நாமம் அசுத்த நாமம். ஆராதிக்க என்ன கிடைக்கும் அவனுக்கு? இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்க இவன் தகுதி இழந்து போயிட்டே இருப்பான். இவன் பிளட்டை குடிக்கிற டிராகுலா மாதிரி அப்படியே இவனுடைய ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவான் அவன். கிறிஸ்துவே சொன்னால் என்ன பணிது கொண்டா எல்லா அம்மாவுக்கு தருவேன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய கேடு கட்டவன் பாருங்க. அவன் இன்னைக்கு தன்னை கிறிஸ்துவாக்கிட்டு இன்னைக்கு இயேசுன்ற நாமத்தில் வந்திருக்கவனே இந்த அந்தி கிறிஸ்து தான். இந்த மக்கள் யாரை ஆராதிக்கிறாங்க? தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே ஆராதிக்கிறாங்க. வானத்திலும் தலைவன் அவன் தான், பூமிக்கு தலைவன் அவன் தான். ஏற்கனவே உங்களுக்கு 10 பிரமாணங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். எழுதி வச்சிருக்கீங்களா? தேவனுடைய ராஜ்யம், மகிமையின் ஸ்தலம், ஷெகினா குளூரி, மகிமையின் சிங்காசனம், மகிமையின் சிங்காசனத்துக்குமே மனுஷகுமாரன் உயிர்த்தெழுந்த மனுஷகுமார் உட்காந்துருக்காரு. 10 பிரமாணங்கள். ஏன்னு கேட்டால் இது சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியங்கள். ஒவ்வொரு பாடலையும் படிக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. அது எப்போ எழுதின பாடல், அது 1, 2 எப்பேற்பட்ட கிருபைகள் நமக்கு தந்திருக்காரு. 2025 வருஷம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி
இந்த மனமாட்சி நாளை கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விசேஷத்த நாளாக கொடுத்துருக்கிறார். அந்த நாளில் நல்ல ஒரு அருமையான செய்தியை கொடுத்துருக்கிறார். இந்த அருமையான செய்திக்கு ஆதரவாக நம்ம ஆக்கிலாபுரத்தில் எழுந்திரிச்சு 1 Corinthians 15 35 49 முடிய ஜகரியா எழுந்திரிச்சு சங்கீதம் 49 1-20 வசனம் 1 Corinthians 35 49 முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு ஒருவன் சொல்வானாகில், புத்தியனே, நீ விதைக்கிற விதை செத்தால் இருக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது நீ உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய விதை விதைக்கிறாய். அதற்கு தேவன் சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சம் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மாம்சம் வேறு, மச்சகுடி மாதிரி பறவையுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, மேன்மைக்குரிய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு. நட்சத்திர மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்ப்பு அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் பலவீனமாக விதைக்கும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம். அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மான் என்று எழுதியிருக்கிறது. இந்தினாதான் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்கு முந்தினது. முந்தின மனுஷன் மண்ணானவர். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவருடைய எப்படிப்பட்டவன், மண்ணானப்பட்டவன் அப்படி வானத்துக்குரியவர் எப்படி அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய செயலை நாம் அணிந்திருக்க போல வானனுடைய செயல் அணிந்து கொள்ளும். ஆமேன். சங்கீதத்தில் கோராகின் புத்திரருடைய ராகத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவருமாக நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதய உணர்வை தியானிக்கும். என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தில் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? நாங்கள் தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கு உயிரிழக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவனை நிமித்த மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆசையை மற்றவர்களுக்கு வைத்து போகிறார்கள் காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை இருக்கும் என்று அவர் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரித்திருக்கிறார்கள். ஆனாலும் கணம் பொருந்தியவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்களுடைய பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர் சொல்லை நெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும்
தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி சொல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கணம் பொருந்தனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் முழு அதாவது இப்போ நம்ம படித்த மொத்த பைபிள்லையும் எதை பற்றி இருக்குது சொன்னால் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் மகிமைக்குரியது. இந்த முதலாம் மரணத்திலேருந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான்னா அவனை ஜெயிக்கவே முடியாது. அவனை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் அப்போஸ்தலர்கள் எழுதிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கல. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள அவங்க மறுபடியும் வரணும். என்னன்னு கேட்டால் ஊரிலிருந்து 7ஆம் தூதன் மூலியமாக தான் இந்த காரியம் நடக்கும். அதுதான் சொல்கிறார். என்ன சொன்னால் இவங்க எல்லாரும் எதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறாங்க? இந்த முதலாம் உயிர்த்தெழுதலே எதுக்குள்ளே மறைஞ்சிருக்குது? இவர்கள் பிந்தின ஆதாமுடைய ஞானஸ்தானத்திற்குள் மறைந்திருக்கிறார்கள். பிந்தின ஆதாமுடைய ஞானஸ்தானம் எது? சிலுவை மரண பிரசவம். கரெக்டாக கொண்டு வர்றாரா? பிந்தின ஆதாமுடைய ஞானஸ்தானத்துக்குள் மறைந்திருக்கிறார்கள். அவர் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்ட அதே நிலை தான் ஞானஸ்தானம், மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல். இப்போ இந்த நிலை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி சொன்னால் உயிர்ப்பிக்கப்பட்ட வித்துக்களாக நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு சரீரத்தில் நித்திரை தான், ஆத்மாவுக்குள்ளே உயிர் வந்துருச்சு, ஜீவன் வந்தாச்சு. அதாவது என்ன சொல்லும்போது இவர்கள் பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள் இருந்து வருவார்கள். திருவேதம் கூறுகின்றது. ஆமென். இவர்கள் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குரிய முதலாகிய ஞானஸ்தானத்தில் ரட்சிக்கப்பட்டு பரலோக முத்திரையை தரித்து ராஜரிய ஆசாரிய கூட்டமாக புறப்பட்டு வருவார்கள். பரலோக முத்திரை தரித்தவர்கள் யாராக இருக்காங்க? ராஜரிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த ராஜரிய ஆசாரிய கூட்டம் தான் கிடந்து இனிமேல் கொண்டு இவங்க தான் உருவாக போகிறாங்க. அதை வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டதெல்லாம் இனிமேல் கொண்டு தான் வரப்போகுது. எல்லாம் கம்ப்ளீட் இப்போ யாருடைய கருத்தில் கொடுத்துட்டான்னு சொன்னால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய கருத்துக்கு வந்துருச்சு. எல்லாம் அவர் தான் ஊழியம் பண்ணுறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்கே வந்துட்டார்? இப்போ 7ஆம் தூதன் மகிமை அடைந்த மணவாட்டி சபைக்குள்ள 7ஆம் தூதன் எழுப்பிட்டார். 7ஆம் தூதனுக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். இந்த ஊழியத்தை செய்கிற வர்றார். இவர் தான் யாருடைய நாமத்தை மையப்படுத்த வைக்கிற வர்றாரு? அடிக்கப்பட்டார்ல அவருடைய நாமத்தை. அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவருக்கு வெளியில் வந்துட்டார். அவருக்குள்ளேருந்து இவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்திருக்காரு. இவர் 7ஆம் தூதனுக்குள்ளே வந்துட்டார். இப்போ மகிமடைந்த மணவாட்டி சபையை உருவாக்குறது இவர் தான். இந்த சபை உருவாக்கப்பட்டு கணக்கில்லாத வித்துக்கள் மறுபடியும் இந்த சபையை மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும். அதுதான் வெளிப்படுத்தல் சொல்லியிருக்குது. இல்லாட்டி மகிமடைந்த மணவாட்டி எப்படி வரும்? வர்றதுக்கு வழி இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய காரியத்தை லகுவான முறையில் நம்மளுக்கு விளங்க வைக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. நான் மகிமையான மணவாட்டி சபையாகிய உங்களுக்கு நான் விளங்க வச்சு புரிய வைக்கிறேன். இந்த காரியத்தை ஊரின் தும்பியும் கொண்ட ஆசாரிய ஊழியக்காரன் மூலியமாகவே நடந்தேறும், வேறு வழி இல்லை. ஆமீன். என் தேவன் உறுதியிட்டு கூறுகின்றார். இவர்தான் இந்த கூட்டத்தார் மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வில் இருப்பவர்கள் இவங்க தான். அடுத்து வெளிப்படுத்தல் பார்த்திங்கன்னா 14 1 ஒரு 5 வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரை அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்ட 1,44,000 நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பள்ளத்தை இடிமுழுக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர்
சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார். அந்த பாட்டு மீட்டுக் கொள்ளப்பட்ட வேறு அல்லாமல் அதான் பாருமையா ஜீவனின் அதிபதியே. இதான் அந்த பாட்டு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரிப்பு இதே மாதிரி வருது, அங்கே படிக்கலாம் அந்த பாட்டு. அப்போ என்ன சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 1,44,000 பேர் அவர் யார்? இனிமே கொண்டு வரக்கூடியவர்கள் தான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 5வது அதிகாரத்தில் 9லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 5ல் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகள் பாத்திரம் இருக்கிறீர், ஏனெனில் நீங்கள் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்கள் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் வந்து எங்கள் தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களும் ஆசனமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசலாம் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். தான் வாருமையா. புதிய பாட்டு என்ன? இதுதான் வாருமையா. ஏன்னா 7ஆம் தூதன் மூலியமாக வருது அந்த பாட்டு. ஆனால் அப்போஸ்தலர் படித்தாங்கன்னா அது வேறு, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம படிக்கிறோம் வாருமையா ஜீவனின் அதிபதின்னு சொல்லிட்டு புதுப்பாட்டை பாடினது. அடுத்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 7வது 9லேருந்து 17 வரைக்கும் படிக்கும்போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவன் எண்ணாக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளையங்களை தரித்து தங்கள் கைத்தொழில் பிடித்து சிங்காசனம் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான முன்பாகவும் இருக்க கண்டேன். அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனம் மீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவனையும் நின்று சிங்காசனம் முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் கோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலமும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். என்கிறது இந்த மாதிரி அங்கே நிற்கிறவங்க யார்? அங்கே நிற்கிறவங்க திரளான கூட்டங்கள் இனிமே கொண்டு வரப்போகிறவர்கள் தான். நம்ம இந்த மகிமையான மணவாட்டி சபையிலேருந்து வரக்கூடியவர்கள் தான். ஏன்னு கேட்டால் இங்கே நம்ம ஒரு 12 விதமான மூப்பர்களை நம்ம ஏற்படுத்தணும். 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வரணும்? மூப்பர்களுக்கு தகுதி உள்ளவங்க 10 பேர் வரணும். இந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா, இந்த 10 பேர் வந்தாச்சு. இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க? வந்துட்ட பிற்பாடு இந்த 12 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு 12,000 பேர் அவங்க கொண்டு வருவாங்க. 12 ஒரு ஆள் 12,000 பேர் கொண்டு வரணும். 12,000 என்று 12 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேரும் அவங்க கொண்டு வர போகிறாங்க. அவங்க தான் அங்கே சிவன் மலையில் நிற்கிறவங்களும், அவங்க தான் கூட்டத்தில் நிற்கிறவங்களாம் இவங்க தான். அப்போ இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யாருன்னு சொல்லி தெரியும். ஆனால் இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? சாத்தானுடைய பிடியில் பாதாளத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்க? சாத்தானுடைய பிடியில் பாதாளத்தில் மாட்டி. அடுத்து வெளிப்படுத்தல் 21 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 21 1லேருந்து 8 வரைக்கும் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதை கண்டேன். அதன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு. ஏன்னு கேட்டால் இந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த மகிமடைந்த மணவாட்டி எப்படி ஊரிந்த 7ஆம் தூதன் ஆயத்தப்படுத்திட்டான். என்னன்னா, அவர் புருஷன் எப்படி இருக்காரோ, அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, அதேபடியாக உங்களையும் அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானத்துக்குள்ளே மறிக்க வச்சு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதில் உங்களையும் அவரை போல் நீங்கள் இருக்கிறீங்க. அவருக்கு ஒப்பாகவும் இருக்கிறீங்க. அவருடைய வித்து உங்களுக்குள்ளே வந்துச்சு. இப்போ நம்மளுக்குள்ளே என்ன இல்லாமல் போச்சு? மரணம் நீங்கிருச்சு. சாத்தானுடைய மரணத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது, நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது சரீரத்தில் நித்திரை தான். நித்திரை அடைஞ்சிட்டுனா அடக்கம் பண்ண பிற்பாடு இந்த ஆத்மா வெளியேறிடும்.
72 மணி நேரத்துக்குள்ளே 2 தேவ தூதர்கள் வந்து கூட்டி கொண்டு இளைப்பாறும் ஸ்தலத்தில் வச்சுருவாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 3 இடங்களிலும் சொல்லப்பட்டவர்கள் இவர்கள் முந்தின ஆதாமுடைய கச்சைக்குள் காணாமற் போய் பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள் தேடி கண்டுபிடிக்கப்பட இருக்கும் புறஜாதி இஸ்ரவேல் கூட்டமானவர்கள். யாக்கோபு என்ன சொன்னார்? யாக்கோபே, உன் பேர் இனிமேல் கொண்டு என்ன? இஸ்ரவேல். யாக்கோபுக்கு பேர் வச்சார் இஸ்ரவேல். அதே பேர் இன்றைக்கு ஊரையும் துமி கொண்ட 7ஆம் தூதனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வச்சுட்டார். ஊரையும் துமி கொண்ட 7ஆம் தூதனுக்கு இஸ்ரவேல். ஊரையும் துமி கொண்ட 7ஆம் தூதன் ஆகிய ஜோஷுவா கமாலியேல், இஸ்ரவேல் ஆகிய ஜோஷுவா கமாலியேல் இன்றைக்கு அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது மகிமையடைந்த மனவாட்டி சபையை உருவாக்கி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டமாக நீங்கள் இஸ்ரவேலர்கள் தான் நீங்கள் எல்லாம். நீங்களும் உங்களுக்கு என்ன பேர் இருக்குது? இஸ்ரவேல். காணா போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் கூட்டத்தில் நீங்கள் தேடி உங்களுக்கு இஸ்ரவேல்னு பேர். அவர் கச்சைக்குள் வந்து இப்போ நம்ம வெளியே கச்சை என்பது எது சொல்லும்போது ஞானசாரம். அவர் அதாவுடைய கச்சை பிந்தினாவது கச்சைக்கு வந்து வெளிப்பட்டு இருக்கும். இந்த புறஜாதி இஸ்ரவேல் கூட்டமானவர்கள் இவங்க தான், நம்ம தான் புறஜாதி. இவர்களை புறஜாதி என்பது எப்படி? புறஜாதி என்ன அப்படி சொன்னால் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். புறஜாதினா யார்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். புறஜாதிகள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அது கிறிஸ்துவுக்கு அவரும் புறஜாதியத்தானே வந்துட்டார். அவர் எப்படி புறஜாதியத்தானே வந்துட்டார்? ஏன்னா சிலுவையிலேருந்து வந்துட்டார் இல்லையா புறஜாதி. அப்போ நம்ம கிறிஸ்துவை தரிக்கப்பட்ட புறஜாதிகள் இவர்கள் இப்பொழுது இந்த பூமியில் பரம்பி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் கூட இவர்கள் இப்பொழுது இந்த பூமியில் பரம்பி இருக்கிறார்கள். இவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இப்போ நாம் படித்தோம் வெளிப்படுத்த 5:9-14 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனம் மேல் வீட்டிற்குரிய வலது கரத்தில் கண்டேன். மூப்பர்கள் ஒருவன் என்ன நோக்கி, இவன் அழுகுறான், நீ அழாத, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் சொல்லிட்டானா. 6:7 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமிக்கு அனுபவப்படுகிற அதுதான் 7 தீர்க்கதரிசிகள். கண்கள் என்பது தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது, கொம்புகள் என்பது சபையை குறிக்கிறது. இப்போ கவுண்ட் டவுனில் சபை வருது. நல்லா நீ கவனிச்சிங்கன்னா 7ஆம் தூதன் முதல்ல வர்றான். நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் 7 கொம்புலாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அப்போ 7ஆம் தூதன் முதல்ல வர்றான். அந்த 7ஆம் தூதன் வந்த பிற்பாடு அது 7ஆம் தூதன் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது, அப்போ என்ன சொல்லும்போது லவோதிக்கா சபை, அதான் 7ஆம் சபை. அந்த லவோதிக்கா சபையில் தான் 7ஆம் தூதன் வரான் உள்ள. அந்த 7ஆம் தூதன் மூலியமாக உருவாக்கப்படக்கூடிய அந்த மகிமையடைந்த மனவாட்டி சபை, முதல்ல அந்த மகிமையடைந்த மனவாட்டி சபை உருவாக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. வசனம் 8வது வருஷத்தை படிச்சிங்கன்னா அதில் அதை சொல்கிறாரு, அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதனை முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரங்களிலும் என்னதும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிட்டாரு. இப்போ நாம் யாராக இருக்கிறோம்? ஆசாரியர்களாக இருக்கோம். ஒவ்வொரு வித்துக்களும் ஆசாரியர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு வித்துக்களும் எப்படி இருக்காங்க? ஆசாரியர்கள். அப்போ இந்த தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கு நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்லி நம்ம அவங்கள கொண்டு வந்து இந்த நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவங்கள கொண்டு வந்து மேற்கூடிய வெளிப்புறத்தில் உள்ள ரகசியங்களையும் மறைபொருள்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் அவர் இப்போ நான் சொல்லிட்டேன், ரகசியம்னா என்ன சொன்னால் 7 கொம்பு என்பது 7 சபைகள், 7 கண்கள் என்பது 7 தீர்க்கதரிசிகள். அப்போ கவுண்டவுனில் வருது 7ஆம் தூதன் வந்தால் லவோதிக்கா சபையில் அவன் வந்து தான் மீதி உள்ள 6 சபைகளுக்குரிய காரியங்களையும் மீதி 6 தூதனுக்குரிய காரியங்கள் அத்தனையும் அவன் வந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்லுவான். இப்போ இந்த காலம் வரைக்கும்
நிறைய ஆத்துமாக்களை பூமியில் ரட்சிப்பில் நம்ம கொண்டு வரணும். அதற்கு முன்பாக இந்த பூமி எப்படி சீர்கிட்டதாக இருக்குது. அதற்கு முன்பாக இந்த பூமி எப்படி போச்சு, சாத்தானுடைய கரத்தில் மாட்டிக்கிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கீழே போய் பாதாளத்தில் உள்ள ஆத்து மேலே கூப்பிட்டு வந்துட்டார். அடுத்த செகண்டில் பிசாசு பண்ண பாதாளத்தை மேலே கொண்டு வந்துட்டான். பூமி கட்டியிருந்த பாதாளம் மேலே கொண்டு வந்துட்டான். அது பத்தாது அவனுக்கு, மொத்த பாதாளம் மேலே வந்துடுச்சு. பாதாளம் மேலே வந்துருச்சுன்னு சொல்லும்போது பாதாளம் மேலே இவனுடைய மரண முத்திரையை கரெக்டாக குத்திட்டான். எல்லாருக்குள்ளுமே மரண முத்திரை. ஆத்மாவில் மரணம், சரீரத்தில் மரணம், ஆவியில் மரணம், ரத்தத்தின் நிலை மரணமாய் மரணம். இந்த 4 நிலையும் ஜீவனுக்கு வந்தால் தான் ரட்சிப்பு. தான் ரட்சிப்பே. இந்த மாதிரி வராதவன் பூரா என்ன பண்ணுறான், அதனால் என்ன பண்ணால் சொல்லும்போது என்ன சொல்லும்போது மரணத்துக்கு அதிகாரன பிசாசுடைய நாமத்தை ஆராதிக்கும் போது அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குமா? அங்கே ஒரு நிலை கூட கிடையாது. 4 நிலையும் மரணம். மரணத்துக்கு மேலே மரணத்தை குத்தி வெறும் டப்பாங்குத்து டான்ஸ் ஆட வச்சு, பாட்டு படிக்க வச்சு, கைதட்ட வச்சு, உயக்கூற வச்சு, விசில் அடிக்க வச்சு, கொஞ்சம் விசில் அடிக்க வச்சு, இந்த பைபிளை தூக்கிட்டு கிட்ட அங்கிட்ட ஆடி குதித்து அப்பா பரலோகமே இறங்கிச்சுன்னு ஒரு நிலையை உண்டாக்கி, எல்லாம் மோசடி, ஒரு நிலையை உண்டாக்கி அவங்களுக்கும் இப்போ பரலோகத்துக்கும் தேவனுக்கும் இப்போ பேசினார் அப்புறம் பேசினார், இப்போ பேசினார் அப்புறம் பேசினார், அப்படி ஓடியாந்து இப்படி ஓடியாந்து பேசினார்ன்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஒரு சொல்லுவார் அடிக்கடி, இயேசு சைக்கிளில் மிதிச்சுட்டு மகளே வா உட்கார அந்த அம்மா உட்காந்துருச்சா வேகமாக மிதிச்சுட்டு போகிறாராம். இந்த மாதிரியான கட்டுக்கதைகள், இந்த மாதிரியான சொப்பனங்கள் யார் தருவா? விசுவாசம் தரும். எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரே வேடிக்கையாக இருக்கும், கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கும், அவ்வளோ. அப்போ அவங்களுக்கு இந்த சத்தியத்துக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. வசனம் 9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல ஜனங்களும் பாசக்காரன் ஜனங்களும் ஜாதிகளும் எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்கள் புதுப்பாட்டை பாடினார்கள். இந்த பாட்டு தான் இப்போ நம்ம படிக்கிறோம். பாருமையா, ஜீவனின் அதிபதி தான் புதுப்பாட்டு. இப்போ இந்த பாட்டு மீட்டு கொண்டப்பட்ட 1,40,000 மட்டும் மற்றவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ யார் என்ன பண்ணுறாங்க, யாரை ஆராதிக்கிறாங்க? சிலுவையில் அடிக்கப்படாத இயேசுன்ற நாமத்துக்கு இவங்க முடிச்சு விட்றாங்க. அந்த நாமத்தில் வரலாறு காணாத பொய்யும் புரட்டும். அப்பா பாடல்களை பார்த்தீங்கன்னா, பாட்டு எழுதிருக்க பாட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்ன எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் நல்லா பாட்டு எழுதுறீங்களே, இந்த இயேசுவை பற்றி பாட்டு எழுதுனேன். வரலையப்பா, நானும் யோசனை பண்ண வரமாட்டேங்குது, கை வரலையே எழுதிருக்கு அப்படின்னு. என்னையா அப்படி சொல்கிறீங்க? அவங்க அப்பா அது இது எழுதியிருக்கான்னு சொல்லி எனக்கு வருது. ஆனால் வேற ஒரு பாட்டு என்னென்னு எனக்கு புரியலை அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, இந்த பாடல்கள் எல்லாம் யாருக்கு வரும் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சினிமாவில் பாட்டு எழுதுனா பார்த்தீங்களா, ஒரு கிளாமசெக் சொன்னால் அடுத்த செகண்ட்லேயும் பாட்டு எழுதிடுவான் கண்ணதாசன். இப்படி இருக்குன்னா அந்த கிளாமஸை வச்சு இவன் பாட்டு எழுதி இவன் எழுதுகிற பாட்டை தான் படிப்பாங்க ஜனங்கள்லாம். அப்படியே இருக்கும் தத்துரூபமாக. இது யார் கொடுக்குறா? இதெல்லாம் பிசாசன். ஆனால் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் அப்படி வர்றதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. 4 ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த பல தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். இங்கு தூதர்கள் என்பவர்கள் ஞானசானம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள். தூதர்கள் யாரை சொல்கிறாரு? ஞானசானம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் அங்கே நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஷேடோ அங்கே நிற்குது, சரீரம் அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் முழங்கால் போட்டு அங்கே பிடிக்கும்போது இங்கே உள்ளவங்க தன்னால் சேர்த்துருவாங்க. முழங்கால் போட்டு அங்கே பிடிக்கும் பொழுது இங்கே உள்ள, ஏன்னா அந்த ஆத்துமக்கள் இங்கே தான் இருக்குது பூமியில், இங்கே உள்ளவங்க தன்னால் சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த நம்ம நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நாம் எங்கே இருந்தோம்? 10 பிரமாணக்குள்ளே கீழே வந்துட்டோம் இல்லையா. இப்போ நம்ம வந்த பிறகு அவங்களும் பிரமாணத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு வர்றது எப்படி? முழங்கால் தான். நீ முழங்கால் போட்டினா கர்த்தர் அவங்கள கூட்டி சேர்த்துருவார், அவ்வளோதான். அதுதான் சொல்லி கர்த்தர் ரட்சிக்கப்படுறது. கர்த்தர் அனைத்தினமும் சபையில் கூட்டி சேர்த்தார். எதனால்? அப்போ சொல்ல முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டதுனால எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். அதே மாதிரி உங்களுடைய கண்ணீர்னால அவர் கூட்டி சேர்ப்பார். அடுத்த சொல்லும்போது அவர்களுடைய இலக்கம் 16,000 1000 இருந்தது. வசனம் 12 படிச்சிங்கன்னா, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரம் என்று சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ள பாத்திரம். இந்த பெற்றுக்கொள்ள பாத்திரம் இருக்கிற அவருடைய வித்து உனக்குள்ளே வரும்போது நீ அவரை துதிக்கிற. யாரை துதிக்கிற? ஏன்னா நீ மனவாட்டி என்ன பண்ணுவா? மணவாளனை
கதறி கதறி அழுததை துவைப்போம். சாலமோனோட நீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு 2 பேர் பங்கு போடுறாள், என் பிள்ளை. அப்போ என்ன சொல்லும்போது அது 2 வெட்டி ஆளுக்கு பாதியை கொடுறான். நான் உண்மையாக ஒரிஜினலாக இருக்கிறவன் காலில் விழுந்து அப்படியே விழுந்து, அதை கொலை செய்யாதீங்க, அவள்கிட்டே கொடுத்துருங்க. இப்போ உண்மையான தாயாரே இவள்கிட்ட கேட்கும்போது வேண்டா வெட்டி எனக்கு பாதி கூட அவள் பாதி கொடுன்றா. உண்மையாக தாயை முழங்க அப்படியே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து என் பிள்ளைய கொண்டுதாதீங்க, அவன் உயிரோடு எங்கே இருந்தாலும் என் பிள்ளை தான், அந்த அம்மாட்டே கொடுத்துருங்கன்ட்டான். இப்போ சாலமோன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு ஒரிஜினல் தாயார்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி இந்த அம்மாட்ட கொடுத்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு இது எப்படின்னா குழந்தையை மாற்றி போட்டு பிடிக்கும். எப்பேற்பட்ட ஒரு குடிகார தன்மை, குடிகார பிசாசு. பொம்பளைங்களே அந்த காலத்தில் குடிச்சிருக்கானா பாருங்களேன், எவ்வளோ பெரிய கேவலமாக. இந்த காலத்திலே அப்படி தான் இருக்குது. அது எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொல்லும்போது, இது ஆவிக்குரிய லைனில் வரும்போது, மொத்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்க. இந்த ஜனங்களை கேவலப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கிறாங்க. யாரை? தேவனை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கிறாங்க. தேவனையே அவமானப்படுத்தக்கூடிய மக்களாக இருங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்குள்ளே யார் இருக்கிறான்? தள்ளப்பட்ட ஆவி, பிசாசின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. பெந்தகோஸ்தினால் ஊற்றப்பட்டதான் ஒரிஜினல் அபிஷேகம். இன்றைக்கு யாருக்குள்ளே அந்த அபிஷேகம் யாருக்குள்ளேச்சும் இருக்கா? இல்லை. ஆனால் அதே மாதிரி இப்போ அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி பேசுவோம். அப்போ எல்லாம் டூப்ளிகேட், ஒரிஜினல் இங்கே வரவே இல்லை. இனிமேல் கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, கரெக்டாக தான் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 13 அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சிறிது உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லினேன். 24 மூப்பர்களும் முகப்புற விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தொழுது கொண்டார். இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லும்போது, சகலமும் அவரை தொழுது கொள்ளணும். இன்றைக்கி வெளிப்படுத்தல் உள்ளக்கூடிய ரகசியங்கள், மறைபொருள்கள் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸுகளுக்கெல்லாம் விளக்கம் யாருக்கும் தெரியாதனால அவங்களுக்கு அந்த சூட்சமத்தை கருத்து சொல்லவே இல்லை. யாருக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 3:7 ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அன்றைக்கி யார்கிட்ட சொன்னார்? எலியாட்ட தான் சொன்னார். எலியாட்ட கர்த்தர் பேசினார். அதே மாதிரி தீர்க்கதரிசினா கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு என் தீர்க்கதரிசி எப்படி பேசுகிறாருன்னு சொன்னால், என்னுடைய சிந்தையில் பேசுகிறார். கர்த்தர் எப்படி பேசுகிறார் நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய சிந்தையில் பேசுகிறார். சிந்தைக்குள்ளே பேசுவார் கர்த்தர். வேதத்தை படித்ததுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால் சொல்லுவார். சிந்தையில் தான் பேசுகிறார். சில நேரத்தில் முன்னாடி நேரடியாக பேசினார், அது இப்போ கட்டாயி போச்சு. சிந்தையில் பேசுகிறாரு. ஆனால் சந்தர்ப்பம் தான் நேரடியாக சொல்லுவார், பேசுவார். வெளிப்படுத்தல் 14:1-5 பார்த்தா, பின்பு நான் பார்த்தபோது சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரை அவர்களே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 அதான் முத்திரை போடப்பட்டது. அந்த காலத்தில் முத்திரை எப்படி போடுவாங்கன்னு சொன்னால், நெத்தியில் முத்திரைன்னு சொன்னால் ஒரு அடையாளம் போடுவாங்க. இந்த இடத்துல சில பேருக்கு காதுக்குள்ள அடையாளம் போடுவாங்க, இங்கே சில பேருக்கு இங்கே அடையாளம் போடுவாங்க. அடையாளம் முத்திரை போடுறதுக்கு அடிமைகளுக்கெல்லாம் இந்த காதை இப்படி ஓட்டை போட்டு விட்ருவாங்க. ரைட்டோ லெஃப்ட்டோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஓட்டை போடும். அவங்க ஓட்டை போட்டவங்களாம் யாராக இருக்கிறாங்க? அடிமைகள். யாருக்காச்சும் ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒரு 10 அடிமை வச்சுருப்பான். அந்த அடிமைகளுக்கு அவன் சோறு போடுவான். அவன் பொண்டாட்டி பிள்ளோடு வந்தால் கூட்டி போயிடுவான். அவங்களையும் சேர்த்து வச்சு சாப்பிடுவான். அந்த காலத்தில் அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு போகிறோம். ஆடு மாடு விற்கிற மாதிரி மனுஷனை விற்பாங்க. இன்றைக்கி சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிலாம் விற்பாங்க இல்லையா? அதே மாதிரி சந்தையில் கொண்டு போய் ஆட்டு மாடுகளையும் ஆண்களையும் பெண்களையும் விற்றுருவாங்க. அதுக்குன்னு வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆளுகள் தேவை, வீட்டு வேலை செய்ய அது செய்ய தேவை. அந்த மாதிரி அடிமைத்தன முத்திரைன்னு சொல்கிறது. அந்த அடிமைத்தன முத்திரை ஏன்னு கேட்டால், இன்றைக்கு சாத்தான் எல்லாருக்கும் அடிமைத்தன முத்திரையை குத்திட்டான். கிறிஸ்டியன் அதை மீட்கும் பொருளாக வர்றாரு. அதை மீட்கும் பொருளாக இவரும் அடிமைத்தனத்துக்குள்ளே மாட்டி, இந்த அடிமைத்தன முத்திரை தரிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்துக்குரியவர்கள். இந்த அடிமைத்தன முத்திரையை தரிக்கப்பட்ட யாராக இருக்கிறாங்க? பரலோகத்துக்குரியவர்கள். இதுவும் அடிமைத்தன முத்திரை தான். ஏன்னு சொன்னால், அவருக்கு அடிமைத்தனத்தில் அவர் வர்றாரு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கிளான முள்ளங்காலை முடங்குச்சு. எல்லாவற்றுக்கும் அடிமையை தான் அவர் வர்றாரு. இப்போ அந்த 144,000 பேர் அங்கே நிற்கிறாங்க. இரவு போது அல்லாமல் பெருவெள்ள திரட்சியில் போது
அந்த 1,44,000 பேர் எங்கே நீங்கள் சியோன் மலையின் மேல் நிற்கிறாங்க. அந்த சியோன் மலையின் மேல் நிற்கக்கூடிய இந்த 1,44,000 பேர்கள் தான் அவங்க தான் மூப்பர்கள். எங்கே மீட்கப்பட்ட மூப்பர்கள்? இந்த சபையில் மீட்கப்பட்ட மூப்பர்கள். இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த 1,44,000 மூப்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 பேர். இந்த 12 பேருக்கு பின்னாடி வர்றவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பேராங்க? 12,000 பேர். இந்த 12,000 1,40,000 அவங்க கிடையாது. இவங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த லைன் வேறு, அந்த லைன் வேறு. ஆனால் எழுதிட்டாங்க, அந்த லைன் வேறு, இந்த லைன் வேறு. அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே. ஏன்னா அவங்க மறுபடியும் ஊரின் 7ஆம் தூரம் வந்து ஞானஸ்நானம் பெற்றால் தான் அவங்களுக்கு ரட்சிப்பு, இல்லாட்டினா இல்லை அப்படி சொல்கிறதுனால அப்போ அந்த 1,44,000 இங்கே வர முடியுமா? இந்த திரளான கூட்டம்லாம் யார் நிற்கிறாங்க? 7ஆம் தூதனால் ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் நிற்க முடியும், இங்கே வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. பரலோகத்துக்கு தகுதிப்பட முடியாது. இது ஒன் மேன் ஊழியம். இது ஒன் மேன் ஊழியம். இந்த ஒரு மனுஷனை கொண்டு தான், ஒரு 7ஆம் தூதனை கொண்டு தான் இவ்வளோ ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். யாருக்கும் புரியாது, அறியவே முடியாது. ரொம்ப சிறுமி எளிமையாக இருக்குது. நீ தேவனுடைய குமாரனே கிறிஸ்துவா அவன் நீ கூறு அன்றா அவனை வாயில் என்ன பட்டார்னு வச்சான். அவர் பொய்யா சொன்னார்? அவர் உண்மை தானே சொன்னார்? ஏன் அடிக்கிறான் இவன்? அவரை புரிந்து கொள்ள முடியாமல் அடித்தான். அதே மாதிரி பொறாமையிலும் எரிச்சலும் இன்றைக்கி நம்ம இந்த சத்தியத்தை சொல்லும்போது இவன் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாத நம்ம மேலே எரிச்சல் அடைவான். அவனுக்கு கொடுக்க சாபக்கேடாக தான். இவங்க தான் அந்த 1,44,000 பேர்களில் நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, மூப்பர்கள். அந்த 1,44,000 பேர்கள் யாராக? 1,44,000 மூப்பர்கள். அந்த 1,44,000 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 12,000 பேர் வருவாங்க. எங்கே போய் நிற்கிறது? 1,68,00,000 தாண்டும். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர்கள் தங்கள் சுரமண்டலங்களை வாசிப்பது போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார். அவங்களும் புதுப்பாட்டை பாடுறாங்க. வரும் ஐயா ஜீவனின் அதிபதியே. புதுப்பாட்டு என்பது எது? இந்த பாட்டு தான். வறுமையா ஜீவனின் அதிபதி தான் புதுப்பாட்டு. இப்போ படிக்கக்கூடிய மொத்த பாடல்களும் புதுப்பாட்டுகள் தான். ஏன்னு கேட்டால் என்ன சொல்லும்போது ஆராதனைக்குரியவர் புதுசாக வந்துட்டார். ஏன்னா ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டான் விசாசு. மறுபடியும் அவர் புதுசாக நம்ம கொண்டு வரோம். இப்போ அதே நாமத்தில் கொண்டு வரோம். வறுமையா ஜீவனின் அதிபதியே. அந்த புது பூமியில் இருக்க அத்தனை பேரும் படிக்கிறாங்க. படிக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த 1,44,000 பேர் இவர்களை தவிர வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. இங்கே தான் சிக்கல் இருக்குது பாருங்கள். அந்த வசனத்தை நல்லா படிங்க. அந்த 1,44,000 பேரை தவிர இந்த பாடல் யாரும் கற்றுக்கொள்ளலை. ஏன்னா எவனுக்கும் தெரியாது. நம்ம சொன்னாலும் படிக்க மாட்டான். ஏன்னா நம்ம ரொம்ப கேவலமாக பார்க்குறானே. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியாது. ரொம்ப அற்பமாக நடப்பான் நம்ம ஊழியத்தை நம்மளையே. அப்போ எப்படி? இப்போ அப்போ அவனுக்கு பரலோகத்துக்கு என்ன இல்லை? சம்மந்தமே இல்லையே. அப்படி நினைக்கும்போது பாட்டை படிப்பான். ரொம்ப கேவலமாக கீழ்த்தமாக நினைப்பான் நம்மளை பார்த்து. அவன் என்னமோ பரலோகவாசி மாதிரி நம்மளை பாதாளவாசி மாதிரி நினச்சிக்கிட்டே அற்பமாக பார்ப்பானோ. அதனால இங்கே வந்தால் தானே அது கிடைக்கும். ஏன்னா இந்த தூதனே நிராகரிச்சானா அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? நிறைய பேருக்கு நம்ம செய்தி அனுப்பிச்சோம், அதோடு மூடிட்டான். என்ன நாங்கள் எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, நீ யார் எங்களுக்கு சொல்கிறதுக்கு? எங்களுக்கு தெரியாத சத்தியமா? ஒரு மெசஞ்சர் மூலமா கர்த்தர் ஒரு செய்தியை கொடுக்குறாருன்னா அதை கேட்கணும். நான் மெசஞ்சரா இல்லையான்றதை செக்கப் பண்ணணும். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாக முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இப்போ நம்ம யாராக இருக்கிற பார்த்தீங்களா? கற்புள்ளவர்னால் வேறு சத்தியம் நம்மளுக்கு இல்லை. இந்த சத்தியத்தை தவிர வேறு சத்தியத்துக்கு நம்ம போக முடியாது. இதுதான் கற்புள்ளவர்கள். ஏன்னா அவருடைய வித்து நம்மளுக்குள்ளே இருக்குது. அவருடைய வித்து நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளை கற்புள்ள மனவாட்டியாக மாற்றி கொண்டு வராரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாயிலே கவனம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் முன்பாக மாசில்லவர்களாக இருக்கின்றார்கள். ஆமேன். இவர்கள்தான்
அந்த வெளிப்படுத்தல் 14:1-5 இருக்கும் 1,44,000 புறஜாதி இஸ்ரவேலர்கள் இவர்களாம் இப்போ நம்ம மீட்கப்பட்டாச்சு. இதில் 10 பிரமாணங்களில் மீட்கப்பட்டாச்சு. 10 பிரமாணங்களில் மீட்கப்பட்டவங்க கண்டிப்பாக நம்ம சபைக்கு வந்து தான் சேரணும். வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை. 10 பிரமாணங்கள் சொன்னேன். அப்போ பிதாவுடைய சிந்தையில் இருந்தவங்க எல்லாருமே வந்து தானே ஆகணும். இப்போ இங்கே வந்து புஸ்தகத்தில் வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. அடுத்த பூமியில் அவங்க இருக்காங்க. இது தேடி கண்டுபிடிக்கிறது கர்த்தரையே தேடி கண்டுபிடிப்பார். ரட்சிக்கப்படுகிறவளே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ஏன்னா இது யாருடைய வேலை? அவருடைய வேலை. யாரை கொண்டு செய்வார்? உங்களை கொண்டு செய்வார். அவரே கூட நேரடியாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நம்ம சத்தியத்தை கேட்க வச்சு கொண்டு வந்துடுவார். இதில் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இவர்கள் இந்த இஸ்ரவேல் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த ஊழியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லா கவனிங்க. இவங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு ஆனால் சேர்த்துருக்கு. இவங்களுக்கு இந்த ஊழியத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதில் 1,40,000 பேர் வருவாங்கன்னா இல்லை, டோட்டல் அவுட். இந்த 1,44,000 பேர் யாருன்னு சொன்னால் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இவங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? இவங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? கர்த்தர் தான் கேட்கணும். அவர் கொடுப்பார் பங்கு கடைசியில். இவங்களுக்கு எந்த பங்கு இல்லை. இப்போ நீங்கள் படிங்க வெளிப்படுத்தல் 7 1-8 வரைக்கும் பாருங்கள். இவர்கள் இவைகள் முன்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று பூமி மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைகளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் எச்சிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியும் சமுதிரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களையும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பாருங்க. இந்த யூதா கோத்திரம் எதை குறிக்க சொன்னால் இது புறஜாதி மக்கள். இந்த யூதான்றவன் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா? ரூபன், இந்த 12 கோத்திரம் வருது இல்லையா சொல்லுங்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசிரியர், சக்கர், நப்தலின்னு சொல்லிட்டு 12 கோத்திரம் வரும். இந்த 12 கோத்திரத்துக்கு அந்த 12 கோத்திரம் எதை குறிக்கிறது சொல்லும்போது அவங்க செய்த நற்கிரியை. அந்த யூதா கோத்திரத்துக்குள்ளே யூதா கோத்திரத்தில் யார் வருவா? யூதா அனுபவம் எப்படி இருந்தால் கர்த்தருக்காண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவங்க அர்ப்பணித்தாங்களா? இல்லை. கர்த்தரை முறுமுறிச்சாங்க, கர்த்தரை அவமானப்படுத்தினாங்க. புரியுங்களா? நானே அவரண்டு விசுவாசிக்க அவங்க பாவங்களே சாவிருந்தார். எல்லா பேரும் செத்து போயிட்டாங்க. அப்போ எப்படி இவங்க இங்கே வர முடியும்? இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஏன்னா பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறவர் என்ன பண்ணார்? அவங்கள கொண்டு வந்து அவங்களெலாம் முழங்கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. ஆனால் இதுக்கு ஆவிக்குரிய பொருள் என்ன? இந்த இஸ்ரவேல் ஏன்னா காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்த்த இந்த 12 பேர் தான். 12 பேர் அவங்க கிடையாது. இந்த யூதா என்பது ஒரு மீனிங் இருக்குது, ரூபன் என்பது ஒரு மீனிங் இருக்குது. அப்போ இவங்க யாராக வராங்க? அந்த 12 பேரும் அந்த 1,44,000 பேர் இவங்க தான். அப்போ அவங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? சம்மந்தம் இல்லாமல் போச்சு. இவங்க தான் வெளிப்படுத்தல் 14 நிற்கிறது. ரெண்டும் ஒரே கூட்டம் தான். 2 வேறு கூட்டம் அல்ல, 2 கூட்டமும் ஒரே கூட்டம் தான். இவங்க தான் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் நிற்கிறது இவங்க தான். அப்போ இவங்க இந்த அந்த ஏது சொல்லும்போது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன ஆகிப்போச்சு? கட்டாயப்போச்சு. ஆபிரகாமுடைய வித்தில் கீர்த்துரால் சந்ததியில் வர்றான் பாருங்கள். ஆதியாகமம் 25 வருது பாருங்கள். கிழக்கு தேசத்துக்கு போய் சொல்லிட்டார் இல்லையா? அவன் வந்து தான் அவனுக்கு தான் வெளிப்படுது ரகசியம் எல்லாமே. அவன் தான் ஊரின் தோன்றி 7ஆம் தூதன். அவன் தான் வந்து என்ன சொல்லும்போது கீர்த்துரால் சந்ததியில் வர்றான் ஆபிரகாம் வித்தில். இதில் யாருடைய பேத்தியை? எலேசருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆபிரகாம் வயசான காலத்தில். எலேசருடைய பேத்தி 6 பிள்ளைங்க வருது. அந்த கோத்திரத்தில் வந்தவங்க தான் அந்த ஊரின் 7ஆம் தூதன் வர்றான். அவன் மூலியமாக தான் இந்த 1,44,000 பேர் வச்சு இந்த 2. அப்போ அந்த கூட்டத்துக்கு இதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க இங்கே இதுக்குள்ளே வரவே முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் பார்த்துக்கிறாரு. ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கிறாரு அவர். அப்போ இவங்க யாராக இருக்கிறன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க இதனுடைய ஆவிக்குரிய பொருள் ஃபுல்லாக யாராக இருக்குன்னு சொன்னால் புறஜாதி இஸ்ரவேல்கள் தான் அதை குறிக்கும். அப்புறம் இன்னொரு அதனுடைய விளக்கத்தை எல்லாம் சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 21 9-13, வெளிப்படுத்தல் 7 4-18 இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் 12 கோத்திரம் சொல்கிறார் இல்லையா? இவங்க ஆவிக்குரிய கோத்திரம். வெளிப்படுத்தல் 14 1-5, வெளிப்படுத்தல் 21
14 to 22 இவர்கள் புதிய ஏற்பாட்டு அந்த 12 கோத்திரங்கள் புதிய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்கள் சொல்லிட்டு வருது இல்லையா, 12 அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, சம்மந்தம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு உள்ள கோத்திரங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுவும் அவுட்டு, இதுவும் அவுட்டு. இப்போ இந்த ஊரையும் தூண்டு 7ஆம் தூதன் மூலியமாக கொண்டு வர பாருங்க, இவங்க மூலியமாக தான் இந்த ஜனங்க வரணும், இந்த சத்தியம் பரவணும். இந்த சத்தியத்தின் மூலியமாக தான் அவங்க ரட்சிக்கப்படணும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஒன்று வந்து 4 அடையாளம் தரிக்கக்கூடிய அந்த மகாபெரிய சத்தியத்தை, இந்த நாமத்தையும் இந்த ஊரையும் இந்த 7ஆம் தான் கொண்டு வர்றான். இப்போ இவன் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும், மற்றவங்களுக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஜனங்க பாருங்கள் ஒரு குருத்தோலையில் சிலுவையை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அல்லையா, குருத்தோலையை பிடிச்சிட்டு அப்படியே போங்க, நடந்து போங்க. இதில் பெரும்போதே நடக்கிறது ஆர்சி மக்கள், எமோஷனல் பெந்தகோஸ், சிஎஸ்சி, இந்த மாதிரி குரூப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேஷம் போடுறதுக்கு தான் லாயக்கு. பரலோகத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? போச்சு. இவங்களுக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் சம்பந்தப்படுத்தி தங்களை ஐக்கியப்படுத்துகிறாங்க. யாரோட? தள்ளப்பட்ட ஆவியோட, ஏசன்ற நாமத்தோடு ஐக்கியப்படுத்துகிறாங்க. பிசாசுகளுக்கு தலைவனே அவர் தான். அவரே வந்து இப்போ அவரே இறங்கி கீழே வந்துட்டார். அங்கேருந்து கீழே வந்தாச்சு அந்த கூட்டம் முழுவதுமே. மறுபடியும் இந்த ஜனங்களை போக விடுவாரா? போக விட மாட்டார். ஏன்? காலு கீழே எறும்பாக்கி நசுக்கி அள்ளிக்கி அந்த ஜனங்களை க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த தூதன் வந்து அங்கே அங்கே தான் நம்மளும் மாட்டிக்கிட்டோம். என்னை கொண்டு வந்து உங்களை கொண்டு வந்திருக்காரு, உங்கள் மூலியமாக நிறைய கொண்டு வரணும். இப்போ எங்கே மாட்டிக்கிறாங்க? பாதாளத்தில் உள்ளே கிடக்குறாங்க. இந்த பரலோகவாசிகள் பரலோகத்துக்கு வரணும். பரலோகம் இங்கே தான் இருக்குது. பாதாளம் ஃபுல்லாக பூமியில் தான் இருக்குது. பாதாளமும் இருக்குது, பூமியில் பரலோகமும் இருக்குது. இப்போ நம்ம பரலோகவாசிகளாக இருக்கிறோம். இங்கே வந்தால் தான் பரலோகம் கிடைக்கும், சத்தியம் கிடைக்கும். பரலோகம் என்பது எது குறிக்குது? தேவனுடைய 10 விதமான பிரமாணங்கள். இதுதான் பரலோகம். பரலோகம் என்பது நான் அல்ல, தேவனுடைய 10 விதமான பிரமாணங்கள். இந்த 10 பிரமாணத்துக்குள்ளே ஒவ்வொரு பிரமாணத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி கடைசியில் மகிமையின் ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போகிற வரைக்கும் நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது. மகிமையின் ஸ்தலத்தில் அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டணும். ஏன்னா ஆத்மா வேறு பிரிக்கப்பட்டு தேவதூதர்களை கொண்டு போயிட்டு அந்த இளைப்பாற ஸ்தலத்தில் வச்சு அந்த டைம் வரும்போது அந்த ஆத்மாக்களுக்கு மறுபடியும் எதை கொடுக்க? மகிமையின் சரீரம். அந்த ஆத்மாக்குரிய மகிமை சரீரம் போது தேவனுடைய வார்த்தை தொட்ட உடனே டக்குன்னு மர்வமாகி சரித்திரம் போயிடும். எப்படி ஃபூடு ஊதுனார் இல்லையா? எதை ஊதுனார்? ஜீவ சுவாசத்தை ஊதுனார். எதுக்குள்ள? மண்ணுக்குள்ள. எப்படி ஆயிட்டான்? அதே மாதிரி இன்றைக்கி மரண சுவாசத்தை ஊதுனா பிசாசம் மரணாத்மாயிடுச்சு. மறுபடியும் ஜீவ சுவாசத்தை ஊதுனா ஜீவாத்மாயிடுச்சு. இப்போ இந்த ஜீவாத்மா, ஜீவ சரீரம், ஜீவாவி, ரத்தத்தில் ஜீவன் 4 நிலையில் இருக்கும்போது இந்த சரீரத்தை கர்த்தருக்கான அவருக்காண்டி ஓடி 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 ஊழியம் பண்ணி நித்திரை அடையும் போது அந்த 72 மணி நேரம் கழிச்சு 2 தேவதூதர்கள் வந்து சரீரத்தை உளிக்கு போட்டு டக்குன்னு ஆத்மா திட்டு போயிடும். மறுபடியும் ஆத்மா கொண்டு வச்சோன்னா தேவனுடைய வார்த்தை தொட்ட உடனே மறுபடியும் அது மூல நிலையிலேருந்து ஜீவசுவாச நிலை தான் வந்துச்சு. அந்த நிலைக்கு இப்போ வந்துருச்சு இல்லையா? மறுபடியும் ஜீவசுவாச நிலையிலேருந்து யாருக்குள்ளே போயிடுது? மகிமை சரீரத்துக்குள்ளே போயிடுது. அன்றைக்கி மண் கலசத்துக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கி அது எங்கே மறுபடியும் எங்கே போகுது? மகிமை சரீரத்துக்குள்ளே. இந்த மண் கலசத்துக்குள்ளே வந்தது பாவத்தில் விழுந்து போனால் தான் விருத்தி அடைய முடியும். இனவிருத்தி ஆக முடியும். இல்லாட்டி ஆக முடியுமா? கவனிங்க. பாவத்தில் விழுந்தால் தான் இனவிருத்தி ஆக முடியும். அதுக்காக தேவன் என்ன பண்ணார்? சாத்தானுடைய பாவத்தில் ஒப்பு கொடுத்தாரு ஆதாமா ஏவாளையும். இது இனவிருத்தி எக்கச்சக்கமாகி போச்சு. இந்த இனவிருத்தி எல்லாம் வந்ததுன்னா சாத்தானுடைய மரணமோ சாத்தானுடைய எல்லா காரியம் வந்துச்சு, உள்ளே வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக சாத்தானுடைய வித்தாக மாறி போச்சு. மறுபடியும் இந்த வித்தை புதுப்பிக்கிறாரு. அந்த முந்தின ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த நிலைக்கு இப்போ நம்மளை கொண்டு வந்துட்டார். அதை காட்டில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார். கிறிஸ்து எந்த நிலையில் அடைந்ததோ அதே நிலை, அதே வித்து, அதே ஆவி, அதே அபிஷேகம் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே பிரகாரம் நம்மளை அடக்கம் பண்ண வச்சு அந்த நிலை வந்து மறித்து நம்மளும் என்ன பண்ணார்? பரவ ராஜ்யத்துக்கு நம்மளை தூக்கிட்டு போகிறார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். அப்போ இப்போ ஏற்பட்ட நிலையில் வரும்போது இந்த சத்தியத்துக்கு யாரை கொண்டு வருவார்? இப்போ ரூபனுக்கு யூதாவுக்கும் ரூபனுக்கும் சம்பந்தம் இருக்கா? அப்போ அவங்கள கொண்டு வர முடியுமா? அப்போ ஏன் எழுதியிருக்கு? அது ஒரு என்ன சொன்னால் ஒரிஜினல் அந்த ரூபனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் இங்கே வர்றவன் தான் அங்கே வருவான். இதில் 12 கோத்திரம் வர்றாங்க இல்லையா? இவங்க 12 கோத்திரம் வந்து ஒவ்வொரு கோத்திரக்கும் 12,000 பேர் வருவாங்க. இப்போ அவர் முதல் மூப்பர், இவரு கீழே 12 பேர் வர்றாங்க. அந்த 12 பேர் என்ன பண்ணுறாங்க? 12,000 பேரை கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி உலகம் பூரா இந்த சத்தியம் பரவும்போது இந்த உலகம் பூரா எப்படி வந்துடுறாங்க? எல்லாம் பரிசுத்தவான்கள் மூப்பர்களாக வந்து நிற்கிறாங்க சத்தியத்துக்காண்டி.
தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அன்னித்தினமும் அவரை பின்பற்றக்கூடிய மக்களாக வந்து நின்றுவாங்க. அப்போ உலகம் பூரா சத்தியம் இனிமே தான் பரவ போகுது, இனிமே தான் பரவ போகுது. அந்த அஸ்திபார கற்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொல்லும்போது மேலே வந்து இஸ்ரவேலுடைய 12 வாசல் பெரிய இது இறங்கி வருது. 12 வாசல் இருக்குது. 12 வாசல் மேலே அந்த இஸ்ரவேலுடைய நாமங்கள் கீழே வந்து அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு அங்கே சொல்லியிருக்குது. புதிய ஏற்பாட்டில் உள்ள அப்போஸ்தலர்கள் வந்து என்ன சொல்லும்போது இந்த சத்தியம் அவங்களுக்கு இல்லை. இந்த நாமத்தில் அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஊரின் 7ஆம் தூதன் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அது பின்னாடி கர்த்தர் கொடுப்பார் அவங்களுக்கு. நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன பாக்கியம், நம்மளுக்கு என்ன, எனக்கு என்ன, நம்ம சபைக்கு என்ன, மகிமந்த மணவாடி சபைக்கு என்ன, எனக்கு என்ன, இதைத்தான் நான் பார்க்குறேன். அது அவங்க கருத்து அவர் கர்த்தர் ரொம்ப பார்த்துக்கிறார். நம்மளுக்கு அதுக்கு அவர் அவங்க கையில் ஒப்பு கொடுத்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அஸ்திபார கற்கள் இந்த லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், இந்த கோத்திரத்தை சொல்லிகிட்டே வர்றாரு. இதெல்லாம் எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. மேற்படியான இந்த மகிமையிட இந்த மணவாட்டி சபையை இந்த பூமியில் ஸ்தாபிப்பவன் இந்த ஊரிந்து கொண்ட 7ஆம் தூதன் தான். ஆமேன். அஸ்திபார கற்களின் மேல் அந்த எழுதப்பட்ட ஏன்னு சொல்லும்போது 12 அப்போஸ்தலர்கள் 12 கற்கள் இருக்குது. அப்போஸ்தலர்கள் பேர்கள் சொன்னால் 12 பேர். இப்போ 12 பேரில் இந்த மகிமைந்த மணவாடு சபைக்கு வந்திருக்கவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் 10 பேர் கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம சபையை குறித்து நம்மளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அர்த்தம் வேறு. உள்ளுக்குள்ளே சொல்கிறது தான் அந்த பழைய ஏற்பாடு உள்ள பரிசுத்தவான்களையும் இந்த புதிய ஏற்பாடு உள்ள பரிசுத்தவான்களையும் சேர்த்து இன்னச்சு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஒப்பனை. ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. இந்த ஒரிஜினல் வர்ற வரைக்கும் ஒப்பனை இருக்கும். ஒரிஜினல் வந்துட்டு பிற்பாடு ஒப்பனைக்கு என்ன இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரிஜினல் நான் உருவாக்குறோம் தான். இப்போ ஒரிஜினல் 2 பேர் வந்திருக்கு, இன்னும் ஒரு 10 பேர் வரும். 10 பேர் வந்துட்டோன்னே லைன் வேறு. 12 அப்போஸ்தலர்கள் உருவாக்குவதால் இந்த 7ஆம் தூதன் இந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலியமாக ஒரு அப்போஸ்தலன் 1,44,000 அப்போஸ்தலர்களை உருவாக்குவான். இங்கே வர்றவங்க இந்த மகாபெரிய மகிமையோட இந்த மணவாட்டி சபைக்கு அப்போஸ்தலர்கள் இந்த உலகம் பூராவிலும் வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, உலகம் பூராவிலும் வந்துடுவாங்க. அப்போ எந்த சத்தியத்தில் உருவாக்கப்படுறாங்களோ அந்த சத்தியத்துக்காண்டி தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்குது யார்? அதை கிறிஸ்துவே உள்ளே வந்துடுறார். இந்த 1 கொரிந்தியர் 3:16, 17, 2 வசனம் வரும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற என்றும் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனை அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயம் நம்ம தான். அப்போ நம்மளுடைய தேவனுடைய ஆலயமே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுறாரு. அப்போ நம்மளை விட்டு இந்த மாதிரி தான் அவர் உருவாக்குறாரு. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய வித்துக்கள் இனிமே தான் வரப்போகிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி யாருமே உருவாக்கப்படலை. அப்போஸ்தலரும் உருவாக்கப்படலை. அவங்களை சார்ந்தவர்களும் இந்த மாதிரி சத்தியத்தில் அவங்க உருவாக்கப்படலை. நிருபத்தை எழுதுறதுக்கு தான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. ரகசியமே தெரியாது. அப்போ இந்த ரகசியம் யாருக்கு வரணும்? மல்கியா 4:6 ஏன்னா நல்லா கவனிங்க, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பக்கூடிய மகத்தான ஊழியத்தை கொண்டு வரான். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புறான். அப்போ என்ன சொல்லும்போது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புறான். அப்போ எப்பேற்பட்ட அந்த இருதயம் திருப்பக்கூடிய ஒத்த இருதயம். அன்றைக்கி நான் ஆய்க்கல ஏதோ போனோம். நான் என்னமோ நினச்சேன், சட்டர் அவர் சொல்லிட்டார். பைக்கில் போகும்போது தான் என்னடா அது நம்ம நினச்சி என்னமோ சொல்லிட்டீங்கள்ல, என்னமோ நினச்சேன். நான் நினச்சதை அவர் டக்குன்னு சொல்லிட்டார். நான் சொல்கிறதுக்கு வாய் எடுத்தேன், அவர் முன்னாடியே சொல்லிட்டார். என்னடா அது, இதுதான் ஒரு மனமா? நான் நினைக்கிறதே அதே மாதிரி சக்கரையாவுக்கும் வந்திருக்கு. நான் நினச்சதை அவர் சொல்லிடுவார். நான் கேட்பேன், என்ன பிரதர் நான் நினச்சே சொல்லிட்டீங்கம்மா? அப்படியே பிரதர் அப்படின்னா. அதே மாதிரி அவர் நினச்சதை நான் சொல்லியிருக்கேன் எத்தனை ட்ரிப். இதுதான் ஒரு மனன்றது. இது எல்லாருக்கும் உரிய பங்கு இல்லை. அப்போஸ்தலர்கள் இந்த உலகம் புறாவிலும் இவர்களுக்கு கொண்டு தான் இந்த நம்மளை கொண்டு தான் ஊழியத்தை செய்ய உலகம் புறாவிலும் வர்றாங்க. அடிக்கப்பட்டவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெறுதப்பட்ட அந்த 1,92,80,000 பேர்களை உருவாக்குவன் தான் இவர்கள் மூலியமாக உலகம் புறாவிலும் காணாமல் போன இஸ்ரவேலாகிய கூட்டத்தை கூட்டி சேர்ப்பார்கள். ஆமீன். இந்த காரியங்கள் நடந்தேறது புதிய ஏற்பாடில் 27 அதிகாரங்கள், 27 ஆகமங்கள், பழைய ஏற்பாடில் 39 ஆகமங்கள்.
இந்த 66 ஆகமம் எதை சொல்லுது? இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை தான் சொல்லுது. அது யாரும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவன் படித்தவன் பூரா என்ன பண்ணா, இவன் தனியாக ஒரு குரூப்பை உருவாக்கிட்டானுவோம், சிபிஎம் சபைன்ட்டு. அவன் என்ன சொன்னான், நாங்கள் தான் அந்த சபை. ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் கற்புறவர்கள் நாங்கள் தான், எந்த இதுலேயும் கரைப்படாதவர்கள் நாங்கள் தான்றான். நல்லா கவனிங்க, எந்த இதுலேயும் கரைப்படாது. மனுஷன் தனிமைப்பு நல்லதுன்னு ஏற்றதுனே உண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரா? உனக்கு கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னாரா? தனிமையாருன்னு சொன்னாரா? பொம்பளைங்களை கல்யாணம் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணுவேன், தவறு பண்ணுவேன், கடைசியில் சபையை கெடுத்துருவேன். அப்படி தான் கெட்டு போச்சு எல்லாம். உன்னை அறியாமலே தப்பு பண்ண வச்சுருவான் பிசாசு. விடுவானா? தப்பு பண்ண வச்சுட்டு மொத்த பேரும் என்ன பண்ணுவான்? அவன் சீல் குத்திட்டான், முத்திரை குத்து. அவன் குத்தப்பட்ட முத்திரைக்குள்ளே நீ போயிட்டு அவனை மாரி வந்துட முடியுமா? அவனே ஒரு அசுத்தன். ஏசன் நாமம் அசுத்த நாமம். ஆராதிக்க என்ன கிடைக்கும் அவனுக்கு? சொல்லுங்களா? ஆராதிக்க இந்த ஏசன் நாமத்தை ஆராதிக்க இவன் தகுதி இழந்து போயிட்டே இருப்பான். இவன் பிளட்டு குடிக்கிற ட்ராகுலா மாதிரி அப்படியே இவனுடைய ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவான். அவன் குறித்து உயர்ந்து இருப்பான், இவனை கீழே போட்டு மிதிச்சிருவான் காலில் போட்டு. ஏன் ஹான்னு சிரிப்பான். ஏன் சிரிக்கிறான்னு கேட்டால், பிதாவை தேவன் இங்கே பாரு பார்த்தியா, எல்லா பேரும் எங்கே இருக்கான் இப்போ பார்த்தீங்களா? டிவியில் 50 லட்சம் பேர் கத்துறான், ஓ மொத்த பேரும் எதுக்கு எங்கே போகிறாங்க? ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஆள் மூஞ்சி ஒரு ஆள் பார்க்குறதுக்கு. அசுத்தாவி எப்படி கிரியை செய்து பாருங்கள், பொல்லாத ஆவி. ஒரு ட்ரிப் நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் இங்கே உட்காந்துருக்காரு, மோகன், நான் இங்கே இருக்கிறேன். பிசாசு என்கிட்ட சொன்னான், நீ போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்க. பிசாசு அவனை வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு. என்கிட்ட சொல்றியா? நீ அவன்கிட்ட சொல்லு, அவனை வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்ல. அவன் அவ்வளோ பெரிய மனுஷனா? நீ அவனை போய் ஜெபம் பண்ண சொல்ல? வெக்கமல்ல அவனுக்கு? போன பாருங்க, டக்குன்னு போயிடுச்சு. எப்படி பிசாசு ஏமாற்ற பார்க்குறான் நம்மளை? வேற எது போகிறாங்க? ஐயா போட்டு வந்த பார்த்தீங்கன்னா கழுத்து நேரம் நகை நீனு தானே இருக்கிற, ஒரு செயின் கூட இல்லாமல் அனுப்பியிருக்க, வெறும் கயிறோடு நிற்கிற. நாங்கள் போயிடலாம். எனக்குள்ள இவன் புதுசரை போட்டு உள்ளுக்குள்ள விழுகிறான். நீ எப்படியா திருடியாச்சும் கொண்டு வந்து நகை குடும்பம் பொண்டாட்டி கறி அதுக்கு தாங்க போகிறான். ஒருத்தவங்களை பார்த்து ஒரு குறை சொல்கிறது, கேவலமாக பேசுகிறது, உயர்வாக சொல்கிறாங்க. தனக்கு உண்டானது போதுன்னு நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒன்றை ஒடுக்க இருந்தால் பார்த்தாதா? அம்பலாசை பேராசை இது போனதுனால அங்கே வருது. அதில் என்ன நடத்துனா பாருங்க, ஊரை கூட்டு ஒப்பாரி வைக்கிறானே. இது தேவையா? முதல்ல இவனே பரலோகத்துக்கு போக மாட்டான், ஏசன்ற நாமமே பரலோகம் கிடையாது. இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நிறைய நடக்குது இந்த பூமியில். இந்த காணாமற் போன இஸ்ரவேல் வம்சத்தில் அத்தனை பேர்களும் பிந்தின ஆதாமுடைய கட்சிக்குள் புதிய ஏற்பாட்டில் உள்ள இவங்க புதிய ஆதாமுடைய கட்சிக்குள் தான் வர முடியும். மரித்தோர் வந்து முதற் பிறக்க தகுதியுள்ளவர் இங்கே தான் வர்றாங்க. மேற்கொண்டு பிறக்க இவர்கள் இனிமேல் தான் பிறக்க போகிறாங்க. உலகம் புறாவில் இவர்கள் தேடி கண்டுபிடிக்கணும். சும்மா ஒன்று கண்டுபிடிச்சிட முடியாது, தேடணும். தேடுங்கள் கண்டறிஞ்சன எதில் முழங்கால தான் தேட சொல்கிறார். நல்லா சொல்லிட்டார், தேடுங்கள் தட்டுங்கள் கேளுங்கள். இதுதான் அந்த ஊழியத்தில் தான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். அச்சா ஒரு பாட்டு ஆசிக்காரர். ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. இதோட பொருள் வேற. அப்படியே ஜனங்களை டான்ஸ் ஆடி கூத்தடிச்சு ட்ரம்ஸ் அடித்து பாட்டு போட்டு ஊ கிளப்பிட்டு எல்லாரும் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டானுவோ. இந்த காணாம போன இஸ்ரவேல் கூட்டத்தில் பிந்தினாவுடைய கட்சிக்குள்ளே தான் வெளியில் வரணும். புதிய ஏற்பாட்டில் தொடங்குது. மரித்தோர் முதல் பிறக்கின்றார்கள். இனிமேல் கொண்டு பிறக்க இருப்பவர்கள் உலகம் பூராவிலும் தேடி கண்டுபிடிக்கணும். வெளிப்படுத்த 7வது அதிகாரத்தில் 1, 2, 3, 4 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 12 கோத்திர பிதாக்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். இவர்களுக்கு நம்மளுக்கு இந்த ஊழியத்துக்கு என்ன இல்லை? ஏன்னா அப்போஸ்தலர் 2:32 படி அவங்க முத்திரை போடல. இப்போ உள்ள முன்னோமுடைய நாமத்தில் அவங்க முத்திரை போடப்படலை. அப்புறம் எப்படி அவங்கள உள்ளே வருவாங்க? அதுக்கான வேதத்தை பொய்ன்னு சொல்லலை. அதில் உள்ள ஜூஸ் என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நான் கொண்டு வரேன். ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சத்தியத்துக்குள் நடத்தி பழைய ஏற்பாடு பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி வெளிப்படுத்த 7:2 பார்த்தீங்கன்னா ஜீவனுடைய தேவனுடைய முத்திரை கோலை உடைய ஒருத்தன் வரான்.
வெளிப்படுத்தல் 7:2 ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை, அந்த வசனத்தை மட்டும் படிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கிழக்கு தேசத்திலேருந்து வர்றான், இந்தியாவிலேருந்து. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் எது? நாமம், ஆராதனைக்குரிய நாமம், ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய நாமம், சகலமும் அந்த நாமத்தில் அவன் சேர்த்து அந்த நாமத்தை எடுத்துகிறான். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை தான் நாமத்தை கொண்டு வரான். அந்த நாமம் தான் பிராணம், கிறிஸ்து பிராணம். அந்த நாமத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது, 66 ஆகமமும் இருக்குது. அவன் அந்த நாமத்தை பிரணம் நாமத்தை எழுதி பிரணோம்னு நாமத்தை எழுதி அது ஒரு ஒயிடு இதில் மாட்டி பிடிச்சிட்டு வரான். பிடிச்சிட்டு வரும்போது எல்லா பையனும் ஒதுக்கிப்போ விட்டுட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் முத்திரை போடுறான். அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறது தான் முத்திரை. முத்திரை போட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1,44,000 பேர் முத்திரை போடப்பட்டவர்கள் அங்கே இனிமேல் தான் போட போகிறான். இந்த 1,44,000 பேர் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வரணும்? 10 பேர் வரணும். இந்த 10 பேர் என்ன பண்ணணும்? அவங்க 12,000 கொண்டு வரணும். இப்போ அப்படியே பெருகணும். இதை அவங்க கிடைக்காட்டி என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு அது எப்படியான நேரம் தனிப்பட்ட முறையில் இந்த டைம் இருக்கும்போது அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போட சொல்லலை. டைம் இருக்கும்போதெல்லாம் நீ முழங்கால் போட்டு தேடணும். ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறப்பா, சொல்லிட்டு நீ எனக்கு தாரும், ஆத்துமாக்கள் எனக்கு தாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஆதியாகமம் 25:6 கீழ் திசையாகி கிழக்கு. ஆதியாகமம் 25:1-5 இந்த தூதன் தான் ஆபிரகாமுடைய வித்தில் கேத்துருவால் சந்ததியில் வருகின்றான். பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்ட இவன் தான் ஊரின் கூட 7ஆம் தூதன். வெளிப்படுத்தல் 2:7 கூறப்பட்டவன் இந்த தூதன். ஜீவனுடைய தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் இவன் தான். சூரியன் உதிக்கும் திசையில் இந்த கிழக்கத்திலிருந்து வரான். இந்தியாவிலேருந்து வரக்கூடியவன் இந்த நாமத்தை சொல்லி உலகம் பூரா இருக்கக்கூடிய அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறான்? முத்திரை போடுறான். ஞானஸ்தானத்தில் முத்திரை போட்டு அவங்கள இந்த தேத்தாங்கோட்டை போட்டு தேத்தணும். தேத்தாங்கோட்டைன்னா தெரியுமா உங்களுக்கு? தண்ணியை தேத்தாங்கோட்டையில் தேற்றுவாங்க. தேத்தி அழுக்கையெல்லாம் கீழே கொண்டு போயிட்டு அப்போ அந்த மாதிரி தேத்தாங்கோட்டை போட்டு தேத்தணும். அவங்கள தேத்தினா தான் தேருவாங்க. அப்போ கூட தேர மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கீழ் திசையே கிழக்கு தேசம் இந்தியா. ஒரு தீபகற்பம் 3 பக்கம் கடலில் சூழ்ந்திருக்கும். இந்த தூதன் முத்திரை போடும் முத்திரைக்கோள் என்பது அதுவே சிலுவை மரணத்தில் மரித்தோது முதற்பந்த கிறிஸ்து புண்ணவமின் நாமம். இந்த நாமத்தை சொல்லி பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 முத்திரை குத்தப்படுகிறது. இந்த தகுதி 4 விதமான அடையாளங்கள் இதில் ஒன்று குத்துது. முதல் அடையாளம் என்ன சொன்ன? அந்த சிலுவை மரண பிரசவ காயங்கள், அதுக்கடையில் ரத்தம் காயங்கள். முதல்ல ரத்தம் வருது, 2வது காயம் வருது. குத்துனவுடனே காயத்துக்குள்ளேருந்து ரத்தம் வந்துடுது. அந்த காயத்துக்கு வந்து சுழியை பற்றிய உபதேசம் உள்ளபோது அந்த சுழியை பற்றிய உபதேசத்துக்குள்ளேருந்து 4வது அதிகாரம் அதற்கு மேல் இடமிருந்து வளம் அந்த நாமம் தரிக்கப்படுது. நாமம் தரிக்கப்படுது. இந்த தகுதிக்குரியவர்கள் இவங்களை கொண்டு சேர்க்கணும். தள்ளப்பட்டு போன சாத்தானால் அவன் கூட்டத்தால் மோசம் போக்கப்பட்டு பாதாளத்துக்குரியவர்கள் சத்துரு மாற்றி இந்த பூமியில் வச்சுருக்கான். இந்த தகுதிக்குரியவர்கள்லாம் யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க? சாத்தாண்டம். அவனுடைய முத்திரை குத்தப்பட்டான். மரண முத்திரையை குத்தி க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாரையும் அவனுடைய பிடியில் மாட்ட வச்சுருக்கான். ஒருத்தனை கூட நான் விட மாட்டேன், எல்லாம் என்னுடைய பிடியில் இருக்கு. இவரே கொண்டு கேட்குறான். 3 கேள்வி கேட்டான். கடைசி சொன்ன அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஊருக்காரர். இவன் சொல்கிறான் என்ன பணிந்து கூட எல்லாம் அவனை தரேன்றான். இவர் என்ன சொல்கிறார்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து அவர். அப்போ அந்த சாத்தான் பணிந்து கூட தேவனாய கர்த்தர் யார்? இவர் யார்? சொல்கிறவர் யார்? ஏன்னா இவர் சிலுவையில் அடிக்கப்படலை. பிதாவாயுதனுடைய பொண்டாட்டி அங்கே நிற்கிது. இவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவன தான் கிறிஸ்து வருவார். அவர் தான் பணிந்து கொள்ள சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவருடைய ரத்தத்தில் தான் பாவமணி பூண்டு சாத்தானுக்கே. அவருடைய ரத்தத்தில் தான் நிர்வாண தேவர்களுக்கு பாவமணி பூண்டு. அதே 3 நிர்வாண தேவர்கள். இந்த கனியை புசிக்கலாம் சாகவே சாவான்னு சொல்லி எல்லாரையும் கெடுத்தான்ல. அந்த தள்ளப்பட்ட ஆளுகள் அத்தனைக்கும் மனுமக்களுடைய அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடிய ரத்தம் எங்கே இருக்குது? சிலுவை மரண பிரசவம். நோபடி சிலுவை மரண பிரசவம் வருது. அந்த ரத்தம் எதுக்குள்ள? நாமத்துக்குள்ளே இருக்குது. 4 காரியம் நாமத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொண்டு பதிக்கப்படுது, முத்திரை குத்தப்படுது. அப்போ இவங்க தான் பரலோகவாசிகள். ஆனால் என்ன சொன்ன? நாரி கெட்டு போன மக்களுக்கு
பெரியோர் பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினம் இவங்க தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினம் அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவருடைய சத்தியத்துக்காண்டி வெறுத்து பின்பற்றக்கூடியவர்கள். எத்தனையோ வருஷமாக என் கூடவே நீங்கள் இருக்கிறீங்க. என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர்ந்து போகவே இல்லை, உங்களை விட்டு நானும் நகலலை. ஆனால் ஆத்துமக்கள் எனக்கு கிடைக்கல, நிச்சயமாக கிடைப்பாங்க. ஏன்னா பொறுத்து இருந்து ஜெபமான ஆத்துமக்களை கர்த்தர் கூட்டி வச்சுப்பார். அதற்கு வழிவாசல் அவர். ஏன்னா ரட்சிக்கப்படுகள் வரணும் இல்லையா? இந்த சத்தியத்துக்குரியவங்களும் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் இவங்க வரணும். இவங்களை கர்த்தரே கூட்டி சேர்க்கணும். ஏன்னு கேட்டால் இந்த வீடியோ எல்லாருக்கும் போகும்போதெல்லாம் கேட்டு இந்த சத்தியத்துக்காண்டி ஓடி வரக்கூடிய மக்கள் வரணும். அதான் சத்தியமே. வெளிப்படுத்தல் 5 9-14 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 7 9-14 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 21 18 22 பார்த்தோம். இந்த 3 இடங்களில் சொல்லப்பட்டவர்கள் இவர்கள் தான் முந்தின ஆதாமின் கச்சைக்குள் காணாமல் போய் பிந்தின ஆதாமுடைய கச்சைக்குள் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் கூட்டம். இவங்க தான் 3 இடத்துல இவங்க தான் வராங்க. இவர்கள் இப்பொழுது பூமியில் எப்படி சாத்தானுடைய பிடியில் மாட்டிக்கணும். இவர்கள் அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். அந்த பிரகாரம் இவர்களை கர்த்தரே குடி சேர்க்கணும். அதுக்காண்டி நம்ம முழங்கால் போடணும். அவங்க சத்தியத்துக்காண்டி இந்த சத்தியத்தை கேட்டு என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு அவங்க ஓடியாந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட எங்கிட்டையும் கேள்வி கேட்டு உள்ளே வரணும். இவங்க சத்தியத்தை நம்ம போதித்து உள்ளே கொண்டு வரணும். யாரையும் அனாவசியமாக நம்ம இந்த சத்தியத்துக்காண்டி யாரையும் கர்த்தரையே கூட்டி வரணும். அவரே கூட்டி வருவார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா இது இந்த ஊழியம் அவருடைய ஊழியம், அவருடைய சபை ஊழியம் அவருடைய கர்த்தருடையது. நாமெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கோம்? ஒரு வேலைக்காரர்கள். அனுதினமும் சபை அப்போ சொன்ன அனுதினமும் சபையில் கூட்டி சேர்ப்பான். ஏன் சொன்னால் இப்பொழுது காணாமற் போய் தேடு கண்டுபிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் கூட்டத்தார்கள் இவர்களில் ஊரின் ஜீவன் கொண்ட 7ஆம் தூதன் ரட்சிக்கப்பட இருப்பவர்களை இவர்களுக்கு கூட்டி சேர்க்கணும். 1 பேதுருவில் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் 9 9-10, அதே மாதிரி 3வது அதிகாரத்தில் 18 19 அதே படிங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதான வேத போராட்டங்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயித்து கொண்ட ஆண்டவரையும் மறுதலிச்சு இந்த 2000 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை வருஷமா? 2000 வருஷமா. படிங்க 3வது அதிகாரத்தில் 18-19 படிங்க. 18-19-20. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும்போது நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியா. அதே மாதிரி தான் இன்னைக்கு கீழ்ப்படியாக போய் அவங்கள எதாவது காப்பாற்றிட்டாரு. இன்றைக்கி கீழ்ப்படியாக போன ஆவிகளை யார் காப்பாற்றுவான்? நோவா ஒரு நீதியுள்ள மனுஷன். ஆனால் அந்த மக்கள் ஆரம்ப நாட்களில் எந்த தப்பும் தவறும் இல்லை. ஆனால் இப்போ உள்ள மக்களுக்கு அப்படியே இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது அதான் சொல்ல விஷத்தில் ஊறப்பட்ட வித்துக்களாக இருக்கிறாங்க. விஷம் என்பது எதை சொன்னோம்? துருபதேசம், கிறிஸ்துக்கு விரோதமான அந்தி கிறிஸ்துடைய உபதேசத்தில் ஊறப்பட்ட வித்துக்கள். அதிலே மூழ்கிட்டாங்க. அதிலே இவங்க பரம்பரையாக வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. 4 தலைமுறை 7 தலைமுறை இருக்குது. கிட்டேருந்து குதிக்கணும் பைபிளை வச்சுட்டு டிவியில் பேசுகிறான் பாருங்கள். ஒவ்வொருத்தன் எப்படி பேசுகிறான், அவமானமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. கண்டு பார்க்குறதுக்கு அவமானமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும். அவனுக்குள்ளே கர்மபாவம் ஜென்மபாவம் அப்படியே இருக்குது. இந்த வேதத்தை தூக்குறதுக்கு என்ன இல்லை? அருகதையே இல்லாதவன் இந்த வேதத்தை தூக்கிட்டு டப்பாங்கத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த வேதத்தை தூக்குறதுக்கு ஒரு அருகதை இருக்கணும். பாவம் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். கர்த்தரையே நியமிக்கணும். இந்த ஊழியக்காரனை கர்த்தரையே நியமிக்கணும். கர்த்தரையே நியமிச்சது தான் இந்த வேதத்தை தூக்கி ஊழியம் பண்ண முடியும். இல்லாவிட்டால் பண்ண முடியாது. கர்த்தரால் நியமிக்கப்படாத அந்தி கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் நிறைய பேர் இந்த ஏன்னா அவங்க நானும் கிறிஸ்துவ என்னையே ஆராதின்றான். கிறிஸ்துவே சொன்னால் என்ன பணிது கொண்டா எல்லாம் அம்மாவுக்கு தருவேன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய கேடு கட்டவன் பாருங்கள். அவன் இன்றைக்கி தன்னை கிறிஸ்துவாக்கிட்டு இன்றைக்கி ஏசன்ற நாமத்தில் வந்திருக்கவனே இந்த அந்தி கிறிஸ்து தான். இந்த மக்கள் யாரை ஆராதிக்கிறாங்க? தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே ஆராதிக்கிறாங்க. வானத்திலேருந்து தலைவன் அவன் தான், பூமிக்கு தலைவன் அவன் தான் இருக்கான். எல்லா ஆவிகளும் எங்கே கொண்டு வந்துட்டான்? மனுஷனுக்குள்ளே ஏற்றிட்டான்.
எல்லா வகையிலையும் மனுஷனுக்கு குடும்ப கோத்திரமாக ஏமாற்றிட்டான். புரியுங்க, மொத்த பேர் எங்கே வந்துட்டாங்க? இப்போ பூமியில் வந்துட்டாங்க. தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் மொத்த ஆவிகள் எதுக்குள்ளே இருக்குது? மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே உட்காந்து மனிதனை கீடு கட்டத்தனமாக ஆக்கி ஐயோ அப்பா 10 விதமான மார்க்கங்களை உருவாக்கி 10 மார்க்கத்துக்குள்ளேயும் கொடூரமான சடங்காச்சாரங்களை உருவாக்கி அத்தனை மக்களையும் வழிகட்டில் கொண்டு போயிட்டோம். இந்த மக்களை எப்படி கொண்டு வருது? எங்கே பார்த்தாலும் கோயில் குளம், எங்கே பார்த்தாலும் மசூதி, எங்கே பார்த்தாலும் அப்பா நினைக்கவே பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்று சாத்தான் பாதாளத்தை பூமிக்கு மேலே கொண்டு வந்துட்டான். இந்த ஊரில் எல்லாம் இந்த பூமியாகிய பாதாளத்தில் ஆத்மாக்களை கூட்டி சேர்த்து வார்த்தையின்படி அந்த ஆத்மாக்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவனுள்ளதான் கொண்டு வரான். 4வது நிலையாகிய இரத்தம், அதாவது ஜீவனுக்கு இருக்கும்போது சாத்தான் இந்த பூமியை ஜெயமா விழுங்கிட்டான். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 43லேருந்து 49, 51லேருந்து 56 முடிய இந்தபடி கிறிஸ்து பிரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெயங்கொண்ட நிலையை இக்கால புறஜாதியாகிய ஊரீந்து கொண்ட 7ஆம் தூதன் இந்த பூமிக்கு கிறிஸ்து பிரணமுடைய நாமத்தில் ஜெயங்கொண்டு சாத்தானின் ஆதியாகமம் 3:15 படி தலையை நசுக்கி அழித்து க்ளோஸ் பண்ணிட்டான். உன்னித்துக்கும் அவளுக்கு கிறிஸ்து அவரும் தலை நசுக்குவார். தலையை நசுக்கிட்டான். அப்போ நசுக்குனார், மறுபடியும் இப்போ போட்டு நசுக்கி க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த 7ஆம் தூதன் வந்து வான் மூலியமாக கர்த்தர் யுத்தம் பண்ணி அவனை காலி பண்ணி கொண்டு போயிட்டு எல்லா அவைகளையும் கீழே தள்ளிட்டார். பூமியில் வந்து நின்று எல்லா அவைகளும் இன்றைக்கி என்ன சொல்லுது? கர்த்தருக்கு விரோதமாக, கிறிஸ்துக்கு விரோதமாக, அவர் உருவாக்கிய ஆத்மாக்களுக்கு விரோதமாக, இந்த சத்தியத்துக்கு விரோதமாக, இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு விரோதமாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டானே. விரோதமாக வந்து யுத்தம் செய்ய எல்லா பிசாசுகளும் யாருக்கு பயப்படும்? முன்னோடைய நாமத்துக்கு மட்டும் பயப்படும் மொத்த ஆவிகளும். அந்த நாமம் அந்த நாமத்தை நாம் தரிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணத்தை ஜெயமாக முழுங்கிட்டார். 1 கொரிந்தியர் 15 43லேருந்து 43 படிங்க. கனவீனமுள்ளதாக விதைக்கப்படும். எப்படி இப்போ நம்மளை விதைச்சிட்டார். கனவீனமாக இருந்தோம், அடுத்து மகிமையுள்ளதாக இருந்திருக்கும். பார்த்தீங்களா? கனவீனம் இப்போ விதைக்கப்படுறது ஞானஸ்தானத்தில். இப்போ எப்படி வந்துட்டீங்க? மகிமையுள்ளதான். அடுத்து பலவீனமுள்ளதாக விதைக்கப்படும், பலமுள்ளதாக எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் பாவத்தில் விழுந்து போன சரீரம், இப்போ ஆவிக்குரிய சரீரம் வந்துருச்சு. அடுத்து ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான், எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இப்போ ரெண்டும் சேர்ந்து அவன் ஜீவாத்மா நம்மளுக்கு வந்துருச்சு, உயிர்ப்பிக்க ஆவியும் நம்மளுக்கு வந்துருச்சு. ரெண்டும் கிடைச்சிருச்சா? டபுள் பிளஸிங். அடுத்து ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவோம், அது உண்டாக்குன ஒரு பாவத்தில் விழுந்து போயிட்டான் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவார்? பிசாசு என்ன பண்ணான்னு சொல்லும்போது பாவத்தில் விழு வச்சுட்டு எல்லாரையும் முத்திரை குத்தினாலும் அவனுடைய முத்திரை, இப்போ அவனுடைய முத்திரையை நீக்கிட்டு கிருஷ்ணனுடைய முத்திரை குத்தப்படும்போது அப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. ஆவிக்குரிய சரீரம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான். அவனுடைய தலை நசுக்கு. இதுதான் தலை நசுக்குதல். தலை நசுக்கு இதுதான். அடுத்து முந்தின மனுஷன் பூமியில் உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்பா, வானத்திலிருந்து கர்த்தருடைய அடையாளம் நம்மளுக்குள்ள வந்துட்டு நம்ம எப்படி இருப்போம்? அடுத்து மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவனும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரியவரும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு ஞானஸ்தானத்தில். வானோடைய சாயல் நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? மரணமில்லா நித்திய பேரின்பு பெருவாளுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம்? மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாளுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மரணமில்லா நித்திய பேரின்பு பெருவாளுக்குள்ளே வந்த பிற்பாடு நம்மளுக்கு என்ன இல்லை? ஆத்மாவில் ஜீவனம் வந்துருச்சு. இரத்தத்தின் நிலை ஜீவனுக்கு வந்துருச்சு. ஆவி ஆத்மா, ஆவியின் நிலை ஜீவனம், சரீரம் ஜீவனுக்குள்ள வந்து இந்த 4 நிலையில் நம்மளுக்கு முத்திரை குத்தப்பட்டாச்சு. முத்திரை குத்தணும் நம்ம வந்துட்டோம். இப்போ நீங்கள் யாரும்? நீங்கள் தான் ஜீவாத்மா, நீங்கள் தான் நடமாடும் தேவபுத்திரன், நீங்கள் தான் தேவபுத்திரன், புத்திரர்கள் நீங்கள் தான். உங்களுக்கு கர்த்தர் உருவாக்கிட்டார் என் மூலியமாக. சாத்தான் தலையை என்ன பண்ண நசுக்கிட்டார்.
அவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானவர், பூதத்தோர், பூமியின் கீழானுடைய முடங்கள் சம்மதிச்சு. இதே நிலை செய்தவருடைய வித்து உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அது ஜெயம் கொண்ட நிலை உங்களுக்குள்ளே வந்துருச்சு. நீங்களும் அவர் எப்படி ஜெயம் கொண்டாரோ அந்தபடியே நீங்களும் ஜெயம் கொள்ளணும். அது எப்படி சொன்னால், இந்த இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வழியே வேறு எதுவும் போகாது. அது ஒரு ஜாதி பிசாசு. அதை தரத்தணும். இதில் உணவுடைய நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது அது உலகத்தை விட்டு ஓடுறதுக்கு துரத்தணும். ஆமென். இந்த 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 பூமியில் அதை செய்து அதை ஜெயம் கொண்டார் கிறிஸ்து பிரணோம். அத்தனை ஜெயங்களும் கிறிஸ்து நாமத்துக்குள் இருக்கிறது. ஆமென். வெளிப்படுத்தல் 12:1-17 ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. வெளிப்படுத்தல் 13:1-18, வெளிப்படுத்தல் 17:1-18. இந்த 3 அதிகாரங்களும் வலு சர்ப்பம் இருக்கும், கள்ளத்திற்கு வாயிலிருந்து புறப்பட்ட தவளைகளுக்கு போன அசுத்தாவிகள் வர கண்டேன். அவைகள் அப்போது பிசாசின் ஆவிகள். இந்த 3 அதிகாரம் செய்யக்கூடிய பொல்லாத ஆவிகள். இந்த ஆவிகள் தான் என்ன பண்ணுது? இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரனுக்குள்ளே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறான். 1 கோடி ரூபா. எந்த அவனுக்குள்ளே வந்து அனுப்பிடுவான். அனுப்புனா உடனே டக்குன்னு இவனுக்குள்ளே வந்து பின்னாடி வந்து உட்காந்துக்கிறோம். தவக்கலாகி படிச்சிங்கன்னா வெளிப்படுத்தல் 16:13-14 படிச்சிங்கன்னா, வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு வாயிலிருந்து புறப்பட்டு வர 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு அவை அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசுகள், தவளைகளுக்கு ஒப்பான பிசாசுகள் ஆவிகள். இந்த தவளைகளுக்கு ஒப்பான பிசாசுகள் ஆவிகளை வச்சு தான் நீ பெரிய பெரிய ஆளுகள்லாம் பணத்தை கொடுத்து இந்த ஆவிகளை வச்சு தான் ஊழியம் பண்ணுறான். எந்த நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில். இந்த ஆவிகளை துரத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? குணமுடைய நாமத்தில் இருக்குது. ஊரிந்த 7ஆம் தோறுங்க இங்கே வந்தானா நான் திறத்திடுவேன். அந்த ஆவியெல்லாம் திறத்திடுவேன். ஒன்றுக்கு உதவாதவனா நின்றுவான். குணமுடைய நாமத்தில் பிசாசு நாவி எப்போன்னா போயிடும். அவனோட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? கால் துசி கூட இனி அற்புதம் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நீ அற்புதம் செய்யக்கூடிய பிசாசு நாவியை வச்சுக்கிட்டு எப்படி அற்புதம் பண்ணுவார்? அதாவது கிறிஸ்துவனுடைய முத்திரை உனக்குள்ளே இருக்கணும். அவனுடைய ஆவி அப்போ தான் உனக்குள்ளே இருக்கும். அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டு வந்தால் இந்த பூமியில் நின்று ஊழியம் பண்ண முடியும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு உண்மையான சத்தியத்தை அறிந்தவன் தான் இதுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? இந்த வேதத்தை கையில் தூக்கி பிரசங்கம் பண்ண முடியும். மற்றவனும் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாதவனா நீ வேதத்தை தூக்கிட்டு என்ன பண்ணுறான்? ஏதோ ஒரு அசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அங்கிட்டு குதிச்சு இங்கேருந்து அங்கே நடந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பைபிள் இங்கேருந்து அங்கே நடப்போம், அங்கேருந்து இங்கே நடப்போம், அங்கேருந்து இங்கே நடப்போம். என்னமோ கர்த்தர் இப்படிமா கீழுமா இப்படிமா 4 இவன் செட்டிங் நினைக்கிறான். டமால் 10 பேர் விழுவாங்க, 10 பேர் இருந்து இதெல்லாம் சும்மா ஊழ கும்பிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஊழத்தனமான ஊழியம். இது என்ன ஊழியம்? அது ஊழத்தனமான ஊழியம். ஒரு ஹிப்னாட்டிஸ்டுக்காரன், மிஸ் ஹிப்னாட்டிஸ்டுக்கார் மவுண்ட் ரோட்டில் வச்சுட்டு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருண்ணா, உன்னால் முடிஞ்சால் பண்ண. என் கண்ணை ஒத்து பாருண்ணா. பார்த்தா அவன் கண்ணுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஒளி அப்படியே வருது. அவனுக்கு திருப்பி இங்கேருந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும்னா கண்ணுக்குள்ளேருந்து வந்த ஒளி திரும்பி அவனுக்குள்ளே போயிடுச்சு. மூஞ்சி முகரெல்லாம் நாரி போச்சு. அதே மாதிரி அண்ணா நகரில் ஏதோ ஒரு கூட்டம் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உலகம் வந்து அண்ணா நகரே கலக்கிட்டாங்க. நான் போனேன். நான் போய் உட்காந்தேன். அது என்ன பிரம்மகுமாரிகள் கூட்டம்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்தவொன்னே ஒரு அம்மா வந்துச்சு. ஏன் உட்காந்தவொன்னே எதுக்கு வந்தீங்க, என்ன வந்தீங்க? என் கண்ணை ஒத்து பாருங்க. ஒத்து பார்த்தா அது கண்ணுலேருந்து ஒரு விதமான ஒளி வந்து என் கண்ணுக்குள்ளே போகுது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் மறுபடியும் அது கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. எழுந்துச்சு, நீ லாய்க்கப்பட மாட்டேன், நீ போயிரு, நீ கிறிஸ்தவனா? ஆமாம், போ. இப்படி கை கட்டு போயிட்டான். அங்கே போய் சொல்லிட்டு போயிட்டான். உள்ளுக்குள்ளே ஒரு சிலை இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா பெரிய யாரோ ஒரு நார்த் இந்தியன்ஸ் அந்த சிலை. அந்த கண்ணை ஒத்து பார்க்குறான். அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. நான் போனோன்னா அந்த இயக்கம் இல்லை. காலை வச்சது சரி, ஒரு 6 மாதத்தில் மொத்தமும் காலி. மொத்தமும் காலி, ஒன்றும் இல்லை. நிறைய குரூப் உருவாகுது. அதே மாதிரி தான் அந்த சிவப்பு செல்லை கட்டி அந்த புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் வந்தான். வந்து தலப்பா இல்லை அவன் அது ஒரு இயக்கம். புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் அவன் அப்படி தான் இதில் வந்து பஸ்ஸில் உட்காந்து எனக்கு அவனுக்கு பேச்சு வந்து பெரிய தகராறு வந்துருச்சு. எனக்கு அவன் நான் யார் தெரியுமா, நீ யார் இருந்தால் எனக்கு என்ன, நான் யார் தெரியுமா, இப்பொழுது இன்னும் யாருன்னு காட்டேன், சும்மா பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு. பக்கத்தில் உள்ளவங்க நல்லா அசிங்கமாக திட்டாங்க. நீ யாருன்னு காட்டேயா? அந்த ஆளுக்கு சொல்கிற காட்ட சொல்கிறார்ல, கையை தூக்கி இப்படி விழுந்துருவான், கையை தூக்கி இப்படி விழுந்து காட்ட, கையை தூக்கி எந்த கை வேணாலும் தூக்கு. அசிங்கமாயிட்டான். எதுக்கு சொல்ல வரணும்? அதாவது துதிக்க நம்மகெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கு தான். சத்தியத்தை அறிய முடியாதபடி நான் பட்ட வேதனைகள் அதிகம். சத்தியத்தை தெரிஞ்ச பிற்பாடு தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு கர்த்தர். அந்த கிருபையினால் நம்ம அந்த அவருடைய நாமத்தை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். கிறிஸ்து பொண்ணுடைய நாமத்தை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். அதே மாதிரி எவ்வளோ தாமஸ்ட்டு போய் மாட்டிக்கிட்டான். அவன் விட்டான் பாருங்க பீலா பா, அவ்வளோ பொய்யன். அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு லைனை கட்டிக்கிட்டு
வாய்க்கு வந்தபடி உளறி 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 கெட்டுக்கொண்டிருக்கும். இதில் ஒன்றுக்கு உதவாதவன் யார் தெரியுமா? ஆர்சிக்கார பிஷப்பு, சிஎஸ்சிக்கார பிஷப்பு. அங்கே போட்டு கெட்ட போட்டு ஒன்றுக்கும் தர்றோ பைபிள் ஜெபம் பண்ண சொன்னாங்க. பண்ணுற ஜெபத்தை பார்த்தோம்னா நம்மளே அசந்து போயிடுவோம். ஒரு சிஎஸ் ஐயர் ஜெபம் பண்ண பார்த்தா நம்மளே அசந்துடும். அந்த அளவுக்கு பைகாட் 9 வருஷம் படிக்க வச்சு இந்த அளவுக்கு அவங்களுக்கு பைகாட் பண்ணி கொடுத்து தர்றோ பைபிள் மனப்பாடம். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏ டு Z அவங்க கற்றுக் கொடுத்து புக்கை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதில் ஜீவன் இல்லை. ஏன்னா மரணாத்மா, மரண சரீரம், மரண ஆகி ஃபுல்லாக போச்சு. ரத்தத்திலே மரணம். ஜீவன் இல்லாதவன் பைபிளை தூக்கிட்டு ஊழியம் பண்ண முடியாது. இதுக்குள்ளே இருக்க ஜீவன் எனக்குள்ளே வரணும். இதுக்குள்ளே இருக்க ஜீவன் எனக்குள்ளே வரணுமே. அப்போ தான் இந்த ஊழியத்தை நான் பண்ண முடியாத. இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளாத எப்படி ஊழியம் பண்ணுறான்? அது சாத்தானுடைய செயல். அவன் உண்டு, கர்த்தர் உண்டு. எவ்வளோ பெரிய கிருபிக்குள்ளே உங்களை தூக்கிட்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? இப்போ சாத்தானுடைய கிரியெல்லாம், பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே உளுத்து போன மரத்தை போடணும், மிகவும் கேவலமாக போச்சு. கர்த்தர் எல்லாத்தையும் காலி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ பூமிக்கு பரலோக ராட்சியம் வந்துடுச்சு. பூமியில் உள்ள பரலோக ராட்சியத்திற்கு தகுதிப்பட்ட மக்கள் யார்? இது ஒரு மகத்தான ஊழியம். இந்த மகத்தான ஊழியத்தை செய்வன் தான் அந்த ஊரின் 7ஆம் தூதன் சொல்கிறான். ஏற்கனவே பாதாளம் பூமியில் இருக்குது. இப்போ நான் சொன்ன பிரகாரம் பாதாளத்தை பூமியில் மேலே என்ன கொண்டு வந்து பிசாசு கொண்டு வந்துட்டான். கர்த்தர் பாதாளத்தில் போயிட்டு மேலே வந்தால் இவன் டபக்குன்னு மேலே வந்துட்டான். தூக்கிட்டு வந்துட்டான், பாதாளத்தை தூக்கிட்டு வந்துட்டான். பாதாளம் பூமியிலேருந்து போய் மீட்டார். அடுத்த செகண்டில் அப்பா டேய் வழி திறந்தாச்சு, எல்லாம் மேலே வா, கபக்குன்னு மேலே வந்து மொத்த பிசாசு மேலே வந்துச்சு. அப்பா பாதாளத்தில் இருந்த கட்டி போட்டோம், மொத்தம் எல்லாத்தையும் அவுத்து விட்டாச்சு. கட்டை அவுத்து விட்டார். ஏன் அவுத்து விட்டார்? ஏன் கட்டை அவுத்து விட்டார்? அக்கிரமம் பெருகணும், அக்கிரமம் பெருகணும். அக்கிரமக்காரன் வந்துட்டான். யார் மூலியமாக அக்கிரமம் பெருகும்? மக்களுக்குள்ளே இருந்தும் அக்கிரமம் அநியாயம் செய்யும்போது அவங்கேருந்து பார்க்கும்போது அந்த டைமுக்கு தன்னுடைய தூதனை எழுப்பி அவன் மூலியமாக இந்த சத்தியத்துக்குள்ளே ஜீவனை வெளியில் கொண்டு வரும்போது அந்த இப்போ ஊழியம் தொடங்கிடுச்சு. ஊழியம் 7ஆம் தூதனுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ப்போமே, யுத்தம் தான் வந்துச்சு. நீ உண்டு, நான் உண்டு, கர்த்தர் உண்டு, நீ உண்டு. அப்போ யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக்கிடுவார். அதனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? முழங்கால் தான். நம்மளுக்கு யுத்தம் முழங்கால் இல்லை. கர்த்தர்கிட்ட முழங்கால் பண்ணுவோம், அவர் போவார். அதே மாதிரி என்ன சொல்லும்போது, இப்பொழுது இந்த பூமியில் பரலோகமும் பாதாளமும் பூமியில் மேலே தான் இருக்குது. அப்போ சிலர் 2:12 படி ரட்சிப்பு எங்கே இருக்குது? அவருடைய நாமத்தில் இருக்குது. ரட்சிப்பு கிருபனுடைய நாமத்தில் இருக்குது. கிருபனுடைய நாமத்தில் எது சொல்ல பரலோகம் இருக்குது, அது ரட்சிப்பு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்குது பாதாளம். இந்த பாதாளத்தை மாற்றணும். பாதாளத்தை துரத்தணும். சாத்தனுடைய பாதாளத்தை ஒவ்வொரு ஆவியாத்மா சேர்ந்து துரத்தணும். ஒவ்வொரு ஆவியாத்மா துரத்தும் போது இந்த 4 நிலை நம்ம அந்த மரணத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து பாதாளத்தில் மாட்டிக்கொண்டு ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இந்த சத்தியம்தான் விடுதலை கொடுக்கும். ஆனால் அந்த சத்தியம் போராந்து நம்ம என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப் மூலியம் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன சொன்னால், நம்ம முழங்கால போட்டு ஜெபிக்கும் போது நிறைய ஆத்மாக்கள் கொண்டு வந்து சத்தியத்தை கேட்கணும். இப்போ நம்ம பேசுகிற சத்தியத்தை கேட்டு அவங்க நம்மள்கிட்ட வரணும், சத்தியத்துக்காண்டி வரணும். அப்போ நம்ம சொல்லி கொண்டு வரோம். 7ஆம் தூதன் மூலியமாக இந்த பூமியை பரலோகம் மாற்றிடுவான். 7ஆம் தூதன் கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான ஊழியம் பாதாளத்தை ஜெயித்து 10 விதமான மார்க்கங்களை இந்த பூமியில் ஊன்ற கட்டிடுவான். இந்த 10 விதமான மார்க்கங்கள் கட்டப்பட்ட மார்க்கங்களுக்கு உள்ள எல்லா விதமான அசுத்த அந்தகார ஆவிகளையும் துரத்திடுவான். இந்த 10 விதமான மார்க்கங்கள் ஊன்ற கட்டிட்டான பிசாசு. என்னென்ன மார்க்கம் பார்த்துங்க? இந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், சீக்கிய மார்க்கம், புத்த மார்க்கம், பார்ப்பன மார்க்கம், பகுத்தறிவு மார்க்கம், ஜைன மார்க்கம், க்ஷத்திரிய மார்க்கம். இந்த ஒரு மார்க்கம் என்ன? ஆமாம், ஆர்சி மார்க்கம். இந்த 10 விதமான மார்க்கங்களும் இன்னும் அநேக சடங்காச்சாரங்கள். இந்த மார்க்கத்தில் என்ன சடங்காச்சாரங்கள்? 18 புராணங்கள், ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். மேலும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் வரலாறுக்கான கட்டுக்கதைகள், பொய் புரட்டுகள். இதில் மோசம் கலாத்தியர் பார்த்திங்கன்னா 5:19 21 முடிய இது சொல்லப்பட்ட அத்தனை விதமான காரியங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அதை மட்டும் படிங்க.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகரகம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொள்ளைகள், வெறிகள், களியாட்டுகள். இந்த 17 விதமான கண்டிஷன்ஸ் பூமியில் இருக்குது. இந்த இது எங்கேருந்து வந்தது? இந்த 10 மார்க்கத்துக்குள்ளேருந்து வந்தது. வைராக்கியம், எங்கள் அல்லாஹ் தான் சிறந்தவர், எங்கள் இயேசு தான் சிறந்தவர். ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் ஒவ்வொரு வைராக்கியத்தை வச்சுருக்காங்க. இந்த வைராக்கியம் எங்கே கொண்டு நிப்பாட்டது? இந்த 17 விதமான கண்டிஷனுக்குள்ளே ஒவ்வொரு மார்க்கத்தையும் பிசாசு உள்ளே திணிச்சிட்டான். இவன் அவனை பகைப்பான், சந்தர்ப்பம் கிடச்சா அடித்தடி சண்டை தான், கொள்ள தான், வெளியே தான். அப்போ இவனுக்குள்ளே என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த 9 கனிகள் வரும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த பிரமாணம் எதுவுமே அவங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகாது. ஏன்? அவன் மார்க்கத்தை அவன் பிடிச்சி தொங்குறான். இந்த பிரமாணத்துக்கு அவனுக்கு என்ன இல்லை? சம்மந்தமே இல்லை. அன்பாயிரையோ, அன்புனா என்னென்னு உனக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது, போயாமா. அன்புனா என்னென்ன உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, போய் நீ என்ன அன்பை சொல்ல வந்துட்ட? அவன் பொண்டாட்டி பிள்ளை மேலே தான் அன்பு செலுத்துவான். நல்லா கவனிங்க. மற்றவங்க பேரில் அன்பு செலுத்த மாட்டான். ரோட்டில் ஒருத்தன் அனாதையாக வந்துட்டா கூட அவனை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டான். அவன் வீட்டுக்குள்ளே தான் எதுவும் திருடிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுவான். என்னடா ஒருவர் இந்த மாதிரி நான் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன வழி? அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் அப்படி தான் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பங்காளி பங்கில் உள்ளவங்க கூட உதவி பண்ணுறது கிடையாது. ஒரு ஜாதியில் ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய பங்காளி பங்கில் உள்ளவங்க கூட ஒரு பங்காளி கீழே போயிட்டான்னா கைது கூட மாட்டாங்க. ஒரு சில பேர் தூக்கி விடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலைகள் உருவாக்கும் போது இந்த மாதிரி 10 விதமான பிராணங்கள் இது மொத்த பேரும் இப்படி ஆயிட்டாங்க. விழுந்து போன சாத்தானின் ஜாதி பிரச்சனைகள், இனப்பிரச்சனை, பகை பிரச்சனை, பணத்தில் செல்வாக்கில் பங்கு பிரச்சனை, குலதெய்வ பிரச்சனை, வணக்க வழிபாட்டு பிரச்சனை, இனப்பிரச்சனை, மத பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, உயர்வு தாழ்வு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இந்த மாதிரி பலவிதமான படிப்பில் பிரச்சனை. ஒருத்தன் ரொம்ப படிச்சிருந்தானா மற்றவனை கேவலமாக நினைக்கிறதுல பிரச்சனை. புரியுதுங்களா? அந்த விழுந்து போதனின் சாத்தானின் பலமும் உச்சகட்டமும் இந்த மக்களுக்குள் புகுந்து கலாத்தியரில் 5:9 சொல்லப்பட்ட கூறப்பட்ட அனைத்து சாத்தானுடைய கோபக்கணையை, அக்கினியை இந்த பூமியில் உள்ள மக்கள் மனுக்கள் ஊற்றி ஒருவருக்கு ஒருவர் குரோதத்தை உண்டு பண்ணி பூமி மக்களை ஆவிக்குரிய கொலைபாதகத்தில், மாம்சத்துக்குரிய கொலைபாதகத்தில் ஊற்றி கம்ப்ளீட்டாக கொண்டுது. குரோதத்தை உண்டாக்குது. யாருக்குமே ஒன்றும் இல்லை. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட ஒருத்தனுக்கு உதவி செய்ய மாட்டான். ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு எல்லோரும் தான், எல்லோரும் மனுஷன்தான், எல்லோரும் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் இருந்து எல்லா உலகத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டாங்கன்னா யாருமே பிச்சை எடுக்க மாட்டான். பிச்சைக்காரனே பூமியில் இருக்க மாட்டான். அவனை பங்காளி கூப்பிட்றான், உட்கார வச்சு ஆள் கொஞ்சம் பணம் போடு, அவனுக்கு ஏதாவது தொழிலை பண்ணி கொடுத்து அவனை முன்னெடுத்துங்கப்பா. இந்த மாதிரி ஒரு லைன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, யாரும் என்ன பண்ணியிருக்கிறான்? பிச்சை எடுக்க மாட்டான். யாரும் ஊரை விட்டு தேசத்துக்கு போய் கண்காணாத பசி பட்டினியாக போய் கையேந்த மாட்டான். இந்த ஒருத்தருக்கு வந்து உண்மையான அந்த அன்பு கிடையாது, தெய்வ அன்பு கிடையாது. ஆனால் அந்த தெய்வ அன்பு இருக்கிறது யார்கிட்ட இருக்குது தெரியுமா? உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கணும்? இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது. அதை நான் கண்ணால் பார்த்தேன். ஏன்னு கேட்டால் பசி பட்டினி பஞ்சம் வறுமை கொடுமை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள் இவங்கள ஒரு 50% சொல்லலாம், 100% சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் அவங்க இன்னும் வரலை. வார்த்தைக்குள்ளே வந்தாங்கன்னா 100% வந்துடுவாங்க. இந்த பூமியின் ஊரிலிருந்து 7ஆம் தூதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கனமான ஊழியத்தில் சாத்தானும் அவன் கூட்டமும் வெட்கப்பட்டு இந்த பூமியில் நிற்கிறதுக்கே பயப்படுது. இந்த சாத்தானின் கூட்டம் என்ன சொல்லும்போது இந்த பூமியை விட்டு எங்கிட்டாச்சும் ஓடி போகலான்னு பார்க்குது. எங்கேருந்து வந்ததோ அந்த கூட்டம் அங்கேருந்து அங்கே போயிடணும். எங்கே தள்ளப்பட்டுச்சோ தள்ளப்பட்டு போனால் வந்து ஒரு இடத்துல கூடி உட்காந்துருக்கு இல்லையா, அங்கே போயிடணும். இந்த பூமிக்கு உனக்கு வேலை இல்லை.
பூமியில் உனக்கு வேலை இல்லை, மறதியாக போயிரு அப்படி சொல்லிட்டு இந்த ஊழியத்தின் பாதையில் வரும்போது சாத்தானை துரத்துவதற்கும் அந்த கூட்டத்தை துரத்துவதற்கும் ஊரின் 7ஆம் தூதனுக்கு என்ன கொடுத்துருக்கார்? கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கார். மகிமையடைந்த மணவாட்டி சபைக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இல்லாவிட்டு அந்த சாத்தானை திறத்த முடியாது சொன்னால் ஆத்துமக்கள் ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது, தடையாக நிற்குது. ஆத்துமக்களை ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது, தடையாக நிற்குது. அந்த தடையெல்லாம் உடைக்கணும். அப்போ பிசாசுடைய கட்டுக்களை அருந்து போகணும். அப்போ தான் அதுவும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா சாத்தான் கூட்டம் முழுவதும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மக்களை கெடுக்கிறது சாத்தான் கூட்டம் விதத்தினா ஊர்வனை, பரப்பனை, நீந்துவனை, நடப்பனை, பலதரப்பட்ட வகைகளை ஏன் சொல்லும்போது கால்களை கொண்ட அந்த அதாவது சிங்கம், புலி, கரடி, இன்னும் இப்படி நாய், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனிதன் பலவிதமான விக்கிர ஆராதனைகளை இப்படிலாம் கொண்டு வந்து ஜனங்களை என்ன வகை மோசமான இந்த பிசாசுகள் எல்லாம் இதுக்குள்ளே புகுந்து மனுஷனுக்குள்ளே புகுந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தைகளை உருவாக்கி தள்ளப்பட்ட ஆவிகளே ஆராதிக்க வச்சுட்டான் பாருங்கள். இந்த மொத்த தள்ளப்பட்ட ஆவிகளும் 10 மார்க்கத்துக்குள்ளே புகுந்து 10 மார்க்கமாக பிரித்து மக்களை வழிகட்டில் கொண்டு போய் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இன்றைக்கி இந்த மக்களை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு சத்தியம் நோம்புடைய நாமத்தில் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா இயேசுன்ற நாமம் போச்சு. இந்த வேதத்துக்குள்ளே சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமம் இடைச்சொல்லாக வந்துருச்சு. இயேசுன்ற நாமம் சிலுவையில் அடிக்கப்படலை, அது இடைச்சொல்களாக வந்துருச்சு. இந்த நாமத்தை ஆராதிக்கிற மக்கள் எதில் இருக்காங்க? பாதாளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பிசாசுகளுக்கு தலைவனே அவன் தானே. ஒருத்தனை கூட என்ன பண்ணான்? காலிக்கில் போட்டு எறும்பாக்கி நரசிக்கு காலி பண்ணிட்டான். எல்லாருமே கொண்டுட்டான். நம்மளை மட்டும் கொல்ல முடியாது. ஏன்? மனுஷன் இந்த இரத்த பலி, பானபலி, பலதரப்பட்ட கிரிகள், சிலை வணக்க வழிபாட்டு முறைகள், அதாவது இந்த பூமியில் இப்படி பேர்பட்ட கொடூரமான காரியங்களை, மரண மாம்ச கிரியைகளை ஒவ்வொன்றாக அந்த ஆதிவாத்தம சரீரத்தில் புகுத்து நிலைகளுக்கெல்லாம் ஊற்றி எல்லா மக்களையும் தங்களுக்கு அடிமையாக்கிட்டான். இந்த நேரத்தில் தான் ஊரின் 7ஆம் தூதன் வந்து அவன் என்ன பண்ணுறான்? எக்காலம் ஊதுறான். உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. இப்போ தான் வெளிப்படுத்தல் 11 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகால ராஜ்யம் பண்ணுவார். கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. இப்போ 7ஆம் ஊதிட்டான். இப்போ சாத்தானு கூட்டம் பூமியில் இருக்கிறதுக்கு என்ன இல்லை? அருகதை இல்லை. வெக்கப்பட்டு நாணி கூணி ஓடி மரியாதையாக போயிடணும். பூமியில் தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் மறுபடியும் எங்கே தள்ளப்பட்டுச்சோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிடணும். இங்கே பூமியில் அதுகளுக்கு வேலை இல்லை. இதுதான் நம்மளுடைய ஊழியமே. அப்போ இந்த ஆத்மாக்கள் ஒன்றுக்கும் மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றது. அவனை குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி பண்ணுறது இந்த பிசாசு தான், தள்ளப்பட்ட ஆவிகள் தான். அப்போ இந்த தள்ளப்பட்ட ஆவியோட தலையை நசுக்கிட்டு மிதிச்சிட்டா வெக்கப்பட்டு ஓடிடுவோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துடன் சகலோடும் மேற்கொள்ளும் நம்மளுக்கு கிறிஸ்து பொன்னோமுடைய நாமத்தில் அதிகாரம் கொடுக்க. ஆனால் அந்த பிசாசுக்கு இடையில வந்துட்டதுனால அந்த இடத்துல இயேசுன்னு திணிச்சு மொத்த மக்களையும் சாவடிச்சிட்டான். எப்பேற்பட்ட கொடூரமானவன் பாருங்கள், எப்பேற்பட்ட கொடூரமானவன். மொத்த மக்களையும் கொண்டுட்டான். இன்றைக்கி இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபை தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய மகத்தான ஒரு சபை, மகத்தான சக்தி இங்கே தான் இருக்குது. ஊரினுடைய 7ஆம் தூதன் மூலியமாகவும் இந்த மகிமையடைந்த மணவாட்டி சபையில் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவங்கள் மூலியமாக தான் இந்த பூமி ரட்சிக்கப்படணும். இல்லாட்டி ரட்சிக்கப்பட்ட யாருமே சாத்தானுக்கு ஏற்று நிற்பான். சாசுக்கு ஏற்றுங்கன்னு ஓடி போவான். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கிருபணமை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு எழுதியிருக்கதே. இதை நீ தியானம் பண்ணியிருந்தா அவன் பக்கத்தில் வரமாட்டான். மொத்தம் 4:10 படி அப்பாலே போ சாத்தானே. என்ன சாத்தானே? அப்பாலே போ, உன் தேவனாய் இருக்கிற கிருபணம் சிலுவை மரண பிரசவ தீட்டான் ரத்தத்தில் மருத்துவ மிருப்பந்த உன் தேவனாய் கிருபணமாய் பணிந்த ஒருவருக்கு ஆராதனை செய்வான்னு எழுதியிருக்கிறதே. இப்போ மொத்தமாக அடிக்கணும். சாசம் என்ன பண்ணுவான்? வெக்கப்பட்டு ஓடிடுவான். தியான ஜபத்தில் வைங்க. அதை நான் தியான ஜபம் பண்ணுறேன், அதில் நீங்கள் வைக்கணும். அப்பாலே போ ஏசண்ட சாத்தானே, சிலுவை மரண பிரசவ தீட்டான ரத்தத்தில் மருத்துவர் பிறந்த உன் தேவனாய கிருபணவை பணிந்த ஒருவருக்கு ஆராதனை செய்வார். இன்னும் நீங்கள் என்ன பண்ணுவா? கிருபணவுடைய சிலுவை மரண பிரசவ ரத்தம் சிலுவையில் அடிக்கப்படாத 27 ஆகும் ஏசண்ட பிசாசுடைய சகல பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. அடி ஒரு அடி இப்போ நான் பாரு.
உன் பக்கத்திலே நிற்க மாட்டான். அவனுக்கு சிலுவை சிலுவையில் அவன் அடிக்கப்படல, சிலுவையில் அடிக்கப்பட்ட நாம வரும்பொழுது நாமத்தை கண்டாலே அவனுக்கு துண்டக்கான துணியக்கான ஓடிடுவான். ஆனால் அந்த நாமத்தை தான் உலகம் பூரா ஆராதிக்க வச்சானா இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஊரினுடைய இழந்ததும் தான் காப்பாற்றணும். மகிமடைந்த மணவாடி சபை தான் காப்பாற்றணும். அந்த சபை தான் திரும்ப பூமிக்கு வருது. அந்த சபையை தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை 10,000 வருஷம் கழிச்சு பூமிக்கு வரப்போகுது. இந்த 10,000 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? இந்த சபை எழும்பணும், ஃபுல்லாக எழும்போ. இப்போ நான் சொல்லிட்டேன், உனக்கு கீழே 12 மூப்பர்கள் வரணும். ஒவ்வொரு மூப்பர்களும் 1,40,000 பேரை கொண்டு வரணும். முதல்ல நீங்கள் 12 பேரை கொண்டு வரணும். உங்களுக்கு 12 கொண்டு வரணும். ஒவ்வொரு மூப்பனும் என்ன பண்ணணும்? அவன் 1,40,000 பேர் அவன் கொண்டு வரணும். அந்த மாதிரியான ஊழியம் அது. அப்போ அப்படி வரும்போது தான் இந்த ஊழியம் கட்டப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். வழங்கால கண்ணீரோடு நிற்கணும். வசனம் 17 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே போய் ஸ்தோத்திரிக்கும் சொல்லிட்டு, தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தால் அப்பொழுது உங்களுடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாமது மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் சொல்லி, அதான் இந்த காலம் வந்துருச்சு இந்த காலம். இப்போ அவங்க தேவனை தொழுது கொண்ட காலம் இப்போ தான் வந்து என்றைக்கே தொழுது கொண்டாங்க. இன்றைக்கி வந்திருக்கு. 2000 வருஷம், எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தொழுது கொண்ட அந்த டைம் இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ இன்னையிலேருந்து சாத்தானுக்கு என்ன அடி? மரண அடி. இந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்ண பிற்பாடு மரண அடி. பல விதமான போராட்டங்கள் நம்மளுக்கு கொண்டு வருவான். அப்பாலே போய் என்ற சாத்தானே அப்பால அவன் தேவனாக பணிந்து கொண்டவர் ஒழுக்காரர். முன்னோடைய சிலுவை மரண பிரசவ தீட்டான ரத்தம் சிலுவை அடிக்கப்படாத என்ற பிசாசுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. நீ சொல்லி பாரேன், அவன் நிற்பானான்னு பார்ப்போம். இவனுக்கு தான் கோபம் வரும். யாருக்கு? இயேசு ஆராதிக்கிற பாரு மனிதன், இவனுக்கு தான் அவன் பேரில் காண்டு வரும், எரிச்சல் வரும், பொறாம வரும். ஏன் அவனுக்கு வரணும்? நீ என்ன வர்ற? அவன் என்னோட மோதட்டும். நீ வணங்குறிய அந்த ஆவி எங்களோட மோதட்டுமே. நீ ஏன் சண்டைக்கு வர்ற? மாம்சத்தில் ஒதுங்கிப்போ, ஈவில் ஸ்பிரிட். அப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பற்றி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும். அப்போ எத்தனை விதமான 4 விதமான ஊழியம் இப்போ இருக்குது. மின்னல், அடுத்து இடிமுழக்கம், அடுத்து பெருங்கல்மலை, அடுத்து பூமி அதிர்ச்சி, பெருங்கல்மலை. இது எத்தனை ஊழியம் இருக்குது? இப்போ 5 ஊழியம் இருக்குது. இந்த 5 விதமான ஊழியம் இங்கே இருக்குது. இந்த காலத்தில் 5 விதமான ஊழியங்கள் எழும்புது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எபேசியர் 4வது அதிகாரத்தில் 12, 13, 14 பார்க்கும்போது அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 5 விதமான ஊழியத்தை அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கப்பட்ட 5 விதமான ஊழியங்கள் வேறு. இந்த ஊழியங்கள் எப்படி வருது? மின்னலை போல். மின்னல் எப்படி இருக்கும்? மின்னல் வெட்டினா என்ன வெட்டும்? மின்னல் வந்து அப்படி அந்த ஒளி ஒரு மனித மேலே பட்டான் ஆகும். அதே மாதிரி இந்த சத்தியம், இந்த வார்த்தை, அந்த கிருபனுடைய நாமத்தை வந்து வல்லமாக புறப்பட்டு சாத்தான் மேல் பட்டவனும் கருகிரும். பயந்து அலறி ஓடும் மின்னல். அதான் முதல்ல மின்னலை போட்டார். அது 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்? மின்னல், அடுத்து சத்தங்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? எக்காலம். அடுத்து இடிமுழக்கங்கள், இடிமுழக்கத்தை போல் செய்தி. அடுத்து பூமி அதிர்ச்சி. பூமி அதிர்ச்சின்னு சொல்லும்போது என்ன சொன்னால், இந்த பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள்லாம் அதான் பூமி அதிரும், கிட்டு. இந்த முன்னோடைய நாமத்திலேருந்து வல்லமை போகும்போது அந்த சாத்தானுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மொத்த சபைகள் என்ன? ஸ்தாபன சபைகள். அந்த சபை, இந்த சபை, எமோஷனல் பெந்தகோஸ்து சபை, அந்த சபை, இந்த சபைகள், எல்லா சபைகளையும் சேர்ந்து இந்த யார் ஆராதிக்கிறது? ஏசென்ற நாமம். இந்த ஏசென்ற நாமமே ஆராதிக்கிறோம் நம்ம கிடையாது. பிசாசு நாமம் சொல்லும்போது நம்ம இந்த பிசாசு கீழ்த்து நிற்கும் போது இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வெக்கி இவங்களும் ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்னடா அது நம்ம ஆராதிக்கிற நாமத்தை இப்படி அப்படி. ஆமாம், நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன டெஸ்ட் பண்ணுவேன்? இப்போ நான் சொல்லிட்டேன்.
நீ சொல்லிப்பாரு, அவன் வாயால் சொல்லு. ஏசென்ற சாத்தானே அப்பாலே போ, உன் தேவனாக கிருபனா 12 ஒருவருக்கு ஆராதனை நீ உன் வாயால் சொல்லிப்பாரு, உன் பக்கத்தில் நிற்பானான்னு பார்ப்போம், ஓடிடும். அப்போ என்ன, கிருபனுடைய ரத்தம் சிலுவையில் அடிக்கப்படாத இயேசுன்ற பிசாசுவின் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும் சொல்லிப்பாரு, நிற்பானான்னு பாரு. இப்போ எங்களை ஜெயிக்க முடியாது, எந்த தள்ளப்பட்ட ஆவிகளும் ஜெயிக்க முடியாது, இயேசுன்ற நாமமும் ஜெயிக்க முடியாது. அப்போ மொத்த ஆவிகளும் யாரு கீழே இருக்குது? ரோமர் 16 ஒரு வசனம், சாத்தான் அவன் உங்கள் காலின் கீழேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம காலில் ஏன் சொல்கிறாரு? நம்மளுக்குள்ளே யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கா, அவர் கால் கீழே தான். நாம் தனிமையாக இல்லை, கிறிஸ்து யாருக்குள்ளே இருக்கார்? நம்மளுக்குள்ளே இருக்கார், அவர் நசிக்கிறாரு, அதுதான் அவர் சொல்கிறார். அப்புறம் இந்த 5 விதமான ஊழியங்கள் கட்டப்பட்ட பூமியில் கட்டப்பட்டாச்சு. இந்த 5 விதமான ஊழியங்கள் கட்டப்படும் போது இது யாரை கொண்டு சார்? ஊரியனுடைய 7ஆம் தூதன் மூலியமாக இந்த 5 விதமான ஊழியத்தை உள்ளே கொண்டு வந்துட்டார். அன்னைக்கு கொடுக்கப்பட்டது வேறு, இன்றைக்கு கொடுக்கப்பட்டது வேறு. உள்ளே கொண்டு வந்துட்ட பிற்பாடு ஊழியத்தை உள்ளே வந்தாச்சு. மின்னல்கள், சத்தங்கள், இடி முழக்கங்கள், பூமி அதிர்ச்சி, பெருங்கடல், இப்படி 5 விதமான ஊழியங்கள் மூலியமாக என்ன சொல்லும்போது பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி மக்களுடைய இருதயத்தை மல்கிய 4:6 திருப்புதல். இந்த 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 5 விதமான சுவிசேஷ ஊழியம். முதல் ஊழியம் என்னென்னா, முதல் ஊழியம் மின்னலை போல, 2வது சத்தங்கள், இடி முழக்கங்கள், 3வது இடி முழக்க சத்தங்கள், பூமி எதிர்ச்சி, பெருங்கல். இந்த 5 விதமான ஊழியங்களை வச்சுருக்காரு. இந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னொரு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அப்போது உங்களுக்கு சிந்தையில் அப்படி பதிஞ்சு போயிடும். எப்படி இந்த ஊழியத்தை செய்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ண சொல்லு எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஊழியங்கள் மூலியமாக பூமியில் அனைத்து மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி மக்களுடைய இருதயத்தை மல்கிய 4:6 திருப்போம். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்போம். ஏற்கனவே சாத்தான் என்ன பண்ண 1 பேதுரு 2 1 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிற்பாடு சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஜனங்களுக்குள்ளே எப்படி கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? இப்போ இன்றைக்கு 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 1 3 வரைக்கும் யார் உள்ளே வந்துட்டா பாருங்கள். பிறகு சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளையும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படி போல் உங்களுக்கும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நிலை பண்ணி தங்களை கிரகித்து கொண்டு ஆண்டவரை மதுரைத்து தங்களுக்கு தீவிரமான அழிவை உண்டாக்கி கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையில் அநேகர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஏன்னா இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. இந்த காலத்திலாம் 7ஆம் தூதன் எழும்புறான். இந்த காலத்தில் 7ஆம் தூதன் எழும்பி என்ன பண்ணா சொல்லும்போது, சத்திய மார்க்கத்தை சத்தியமாக ஊன்ற கட்டுறான். சத்திய மார்க்கத்தை அவன் தூஷிக்கப்பட விடலை. ஏன்னா சத்திய மார்க்கம் இங்கே இருக்குது, வேதத்தில் இருக்குது. சத்தியத்தை சத்தியங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கி விடுதலை ஆக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த சத்தியம் உலக மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் உரியது. இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கும் அவங்களும் கட்டப்பட்டிருக்காங்க, அவங்கள விடுவிக்கணும். அதே மாதிரி 10 விதமான மார்க்கத்தில் மாட்டிக்கொண்ட மக்களையும் விடுவிக்கணும். இந்த மக்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம், ஊதுற சங்க ஊதிடுவோம். கர்த்தர் தான் இதை கர்த்தர் யார் மூலியமாக இதை கொண்டு போய் அந்த ஜனங்களை கூட்டி சேர்ப்பாருன்னு அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமான முறையில் கொண்டு வருவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது பார்த்தா எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல. ஏன்னு இங்கே சொல்லப்பட்டு பார்த்தேன் அப்போஸ்தலர் 4:13, எபேசியர் 4:13, எபேசியர் 4:13 பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் சொல்கிறேன், சாத்தான் இயேசுன்ற நாமத்தில் இந்த பூமியை தன்வசப்படுத்தி கொண்டான். சாத்தான் என்ன பண்ணிட்டான்? இயேசுன்ற நாமத்தில் பூமியை தன்வசப்படுத்திட்டான். மல்கியா 6, சகரியா 14:7, வெளிப்படுத்தல் 10:6, அப்போஸ்தலர் 3:22, அப்போஸ்தலர் 17, 31, 32 படி ஊரீம் 7ஆம் தூதன் தேவன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இறங்கி இருக்கின்றார். ஊரீம் 7ஆம் தூதன் மூலியமாக இறங்கிட்டார். இந்த ஊரீம் 7ஆம் தூதன் மூலம் உயிர் தந்த கிறிஸ்து பிரணம் இங்கே இறங்கி இங்கு இருந்து கொண்டு இந்த நலமான ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை செய்கிறார். ஆமாம், இந்த கனமான ஊழியத்தை கர்த்தரே செய்கிறார். யார் மூலியமாக? ஊரீம் 7ஆம் தூதன் கர்த்தரே செய்கிறார். இந்த ஊழியத்தில் சத்துரு வெக்கப்பட்டு போய், அவமானப்பட்டு போய், நாணி கூணி குறி போயிடுவான். அவன் நம்மளை இனிமேல் கொண்டு அவனை தொடர்றதுக்கு என்ன இல்லாமல் போச்சு?
அதனால் ஊழியத்துண்ட 7ஆம் தூதன் மூலியமாக இன்றைக்கு முழு உலகத்துக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு போய் இந்த சத்தியத்தை அறியாத மக்களுக்கு முன்னோமே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் எப்படி இயேசுன்ற நாமம் ஆராதிக்கும் நாமம் கிடையாது, அதை நீக்கியாச்சு பைபிள்லேருந்து. நான் நீக்கிட்டேன், அதை நீக்கியாச்சு வேதத்திலேருந்து நீக்கிட்டு இன்றைக்கு முன்னோமுடைய நாமத்தை நம்ம ஆராதனமாக கொண்டு உலகம் பூரா இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கும் போது உலகத்தில் அனைத்து மக்களையும் குட்டி சுரு பண்ணிட்டான் சத்துரு பிசாசு. அவனுடைய தலை நெசுக்கி அவனுடைய ஊழியத்தை அழித்து இன்றைக்கு உணவுடைய நாமத்தை ஆராதனமாக ஊன்ற கட்டுவது தான் இந்த மகத்தான ஊழியம். உரிந்த 7ஆம் தூதன் கொண்டு வந்த இந்த 7ஆம் தூதன் மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான ஊழியத்தை கர்த்தர் மேலும் நம்மோடு இருந்து செய்து இந்த பூமியில் மக்களை எல்லாம் ரட்சிப்பில் கொண்டு வந்து பரலோகத்துக்குரிய மக்களாக பரலோக வித்துக்களாக மாற்ற நாம் எல்லாருமா சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் செய்தி முடிஞ்ச போது கர்த்தர் கேட்ட செய்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.